Praise the Lord. Hallelujah. இன்னும் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளையில. தொடர்ச்சியாகவே இந்த ஒரு 9:45 ஆரம்பிச்சிருப்பீங்களா? 9:45 இருந்து தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. உண்மையாகவே இந்த பலன் தேவன் தந்திருக்கிறார். நம்மளால உட்கார முடியாது. மாம்சத்துல உட்கார்ந்தா நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும், எந்திரிச்சு போலாமான்னு தோணும். ஆனா நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க பார்க்கும்போது உண்மையாக நீங்க தேவ பிரசன்னத்தை நேசிக்கிற இருதயமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளிலும் கூட இந்த கெத்செமனே இந்த பிரேயர் மினிஸ்ட்ரியில மீண்டும் ஒரு விசை கூட என்னை அழைத்து அவனுடைய கனமான ஊழியத்தை செய்யும்படியா என்னை அழைத்த அருமையான சகோதரர் சார்ல்ஸ்க்காக, அருமையான சகோதரர் லிண்டனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் மென்மேலும் கர்த்தர் வளர செய்வாராக. இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு இந்த ஊழியம் எல்லைகளை கடந்து அவை பரவட்டும். நிச்சயமாகவே ஒரு தரிசனத்தோடு ஒரு லக்கை நோக்கி ஓடுகிற இந்த ஊழியத்தை நிச்சயமாகவே கர்த்தர் நிச்சயமாய் வளர பண்ணுவார். தரிசனம் எங்க இருக்கோ அங்க ஊழியம் பெருகும். எங்க விஷயம் இருக்கோ அங்க ஆண்டுடைய செயல்கள் இருக்கும். அவருடைய பலத்த கிரியைகளை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு ஏதாவது ஆண்டு பேசுவாரா, எதையாவது அள்ளிட்டு போலாமான்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாகவே வந்திருக்கிற இந்த இடத்துல கர்த்தரோட பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களை தகப்பன் வெறுமை அனுப்ப மாட்டா. ஏன்னா நீங்க அவருடைய பாதத்துல தாகத்தோடு வந்திருக்கிறீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்க. நிச்சயமாகவே நம் தகப்பன் நல்ல தகப்பன். நம்முடைய உள்ளத்தின் இயக்கங்களை அறிந்தவர், வாஞ்சைகளை அறிந்தவர். நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் நிரப்பி அனுப்புவாராக. நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கறது மூலமா ஒரு சின்ன செவச்சோமோ நல்லாமா இந்த தலையில தாழ்த்தி அப்ப நோக்கி பாருங்க. ஆண்டவரோட பேசுங்கப்பான்னு சொல்லுங்களேன். இந்த மாலை வேளை எங்களோடு இந்த காலை நேரத்திலும் எங்களோட பேசுங்கப்பா. நீங்க கேட்கணும். நீங்க தாகத்தோடு கேட்கும் போது அந்த இருதயத்துக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தேவன் நமக்கான வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர் மனிதன் அல்ல, ஆனால் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறவர். நம் உள்ளத்திற்கு அடிகாயங்களை பார்க்கிறவர். உள்ளத்திற்கு வேதனை அவருக்கு தெரியும், பாரம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உள்ளத்துக்கு ரணங்கள் அவருக்கு தெரியும். அங்கே அல்நாள் ஜெபித்த போது ஏலி அவருடைய முகத்தை தான் பார்க்கிறான். ஆனா நெடுநேரம் கண்ணீரை ஊற்றி இருதயத்தை உடைத்து ஜெபித்த அந்நாளின் உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். அவர் காயங்களை பார்த்தார். அவர் சுமந்து வந்த நிந்தையை கர்த்தர் பார்த்தார். கர்த்தருடைய துக்க முகத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றினார். நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன். உங்க நிலையில என்ன நிலையில் வந்திருந்தாலும் சரி, நீங்க விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க நிலையில ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க ஏழாமையில கர்த்தர் உங்களை கை தூக்கி விடுவார். உங்களை அழைத்தது இவர் உண்மை உள்ளவர். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளை கர்த்தரோடு பேசுங்கப்பா. இந்த மெல்லிய சத்தத்தை தொனிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, அப்ரோஜனமான பாத்திரம் ஐயா, என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உங்க பிள்ளைங்க செவிகளை திறப்பீராக, இருதயங்களை கர்த்தர் நிரப்புவீராக. ஒரு உள்ள நுழைவு துக்கத்தோடு வந்திருக்கலாம், மனசுக்கு அவ்வளோ பாரத்தை சுமந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்தை விட்டு போகும்போது பாரத்தை அல்லப்பா, பாரத்தை இறக்கி வச்சு அப்பாவுடைய புதிய பலத்தையும் அப்பா தருகிற மிகுந்த சந்தோஷத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இந்நேரம் துவங்கி இந்த வார்த்தை நேரம் முழுக்க முடிய ஆவின் அசைவாடுதல் அவருடைய பலத்த கிரியையை நாங்க பார்க்க எங்களுக்கு அனுக்கிரக செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த மாலை வேளையில், இந்த காலை வேளையில நம்ம அவருடைய வார்த்தை கேட்போமாக. ஒரு வசனத்தை என்ன கூட திருப்பிக் கொள்வீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். இதுல பாத்தீங்கன்னா 10 முதல் 10, 11, 12, 13 வசனங்கள் இருக்குது. வாசிக்க வேணா, நமக்கு நேரம் கடந்து போகும். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 10ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அப்படியே சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணுங்க, பலப்படுங்க. அப்புறம் 11ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் அடிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். பவுல் சொல்றாரு, வந்தா வரலாம் அப்படின்னு சொல்லல, போராட்டங்களுக்கு உண்டு. இந்த இம்மையில வாடுகிற காலங்களில ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. ஆமென். உபத்திரம் உண்டு. ஆனா ஆண்டு சொல்றாரு, உலகத்துக்கு உபத்திரங்கள் இருக்கதான் செய்யும், ஆனா உலகத்தை ஜெயித்த நான் உங்க கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம்,
ஆனா ஜெயிக்க வைக்கிறவர் அப்பா நம்ம கூட இருக்கிறார். எதுன்னு விசுவாசம் இருக்கு. நீங்க கேட்கறத பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி என்னை விட்டுருங்கப்பான்ற மாதிரி கேட்குறீங்களே, கொஞ்சம் உற்சாகமா சிரிச்ச முகத்தோடு கூட தேவ வசனத்தை கேட்கும்போது தாகத்தோடு கேட்கணும். எப்படி கேட்கணும்? தாகத்தோடு கேட்கும்போது தான் அந்த பாத்திரத்தை அப்பா நிரப்புவார். உங்க பாத்திரத்தை மூடி வச்சுக்கிட்டு ஏதோ ஏதோ பேசுவாரு, இவர் என்னதான் பேசுறது நான் கேட்காத சத்தியமாம்னா நமக்குள்ள அந்த வார்த்தை உள்ள போகாது, நுழையவே நுழையாது. அது உங்க வாழ்க்கையில ஒரு கிரியை நடப்பிக்காது. ஹல்லேலூயா. கேட்கும் போதே அப்பா பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பான்னு கேட்கும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தையின் வல்லமினாலும் இடைப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு நமக்கு போராட்டம் உண்டு, இல்லைன்னு சொல்ல. இங்க வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில, ஒவ்வொரு எல்லைகளிலும் ஒரு விதமான பிரச்சனையை சந்திக்கிறோம், ஒரு விதமான போராட்டத்தை சந்திக்கிறோம். நம்மளால மேற்கொள்ள முடியல. அநேக வேளைகள்ல அந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு நம்ம மாம்சத்தை பிரயோகிக்கப்படுத்தணும். மாம்சத்தில் யுத்தம் பண்ணி பார்க்கலாமே, அந்த மனுஷனை பார்க்கலாமா, இந்த வக்கீல பார்க்கலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமான்னுட்டு சில வேளைகள்ல நமக்கு எதிரிட்டு வரக்கூடிய போராட்டத்தை, பிரச்சனையும் நம்ம மாம்ச பலத்துல, நமக்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச பலத்துல எதையாவது செஞ்சு ஜெயிச்சிடலாமா நினைக்கிறோம். அது முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு சத்தியத்தை நான் பேச போற சத்தியம் என்னன்னா, போராட்டத்தை ஜெயிக்க நீ போராடாத. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு, போராட்டத்தை ஜெயிக்க நீ மல்லு கட்டாத. ஆமென். அதுதான் இன்னைக்கு சத்தியமே. சில வேளைகளை நம்ம மல்லு கட்டுறோம், நான் பாத்துக்கிறேன், என் மாம்சம், என் புயம், என் பலன்னு நிறைய வேரங்கள்ல தோற்று போய் விடுகிறோம். நம்மளால அந்த காரியத்துல ஒரு பெரிய ஜெயத்தை என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, நீங்க கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினால் என்ன பண்ணுங்க, பலப்படுத்திக் கொள்வீர்களாக. அதை சொல்லிட்டு சொல்றாரு, நமக்கு ஆண்டவர் நிறைய ஆயுதங்களை கர்த்தர் தந்திருக்கிறாராம். என்னது? ஒரு போர் வீரனுக்கு யுத்த களத்துக்கு போறானா எப்படி போவான்? வெறுமனை சட்டையை பேண்ட் மாட்டின்னு போயிடுவானா? நானும் யுத்தத்தை இல்ல, போகும்போது அவனுக்குன்னு போர் கவசங்கள் இருக்கும். இருக்குமா இருக்காதா? நீங்க கவனிங்களா, அவர் கீபோர்டை மூடட்டும், என்னைய பாருங்க, என் சத்தத்தை கேளுங்க, உங்களுக்காய் பாரத்தோட ஜெபிச்சு வந்திருக்கிறேன். நான் உங்களை சும்மா ஏமாற்றி விட்டுட்டு போக வரல. உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்க நான் விரும்புறேன். ஆமே. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சும்மா காணிக்கைக்கா வந்து ஊழியம் செய்ய நினைச்சுக்காதீங்க. பாரத்தோட ஊழியம் செய்ய வருகிற ஒரு ஊழியனை கனப்படுத்துங்க. உங்க போக்கஸ் என்ன நோக்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க பவுல் சொல்றாரு, சத்தியம் என்னும் கச்சை என்ன பண்ணுங்களா, அறையில கட்டிக்கிடுங்க. அப்புறமா நீதி என்னும் மார்க்கவசத்தை என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்க. அப்படி ஒவ்வொரு நம்ம போர் வீரனுக்கான ஒரு எப்படி ஒரு ஒரு கவசம் இருக்குதோ, அது மாதிரி ஆவிக்குரிய கவசம் நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஒரு போர் வீரனுக்கு ஒத்த ஒரு கவசத்தை நம்ம அணிஞ்சுக்கிறோம். அணிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, 18 வசனம் சொல்றாரு, நீங்க எல்லா சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு என்ன பண்ணுங்க, ஆவியினால ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்களேன், இம்மையில வாழ்கிற நாட்கள்ல உங்க ஓட்டத்தை முடிச்சு உங்களுக்கு இருக்கிற அந்த கல்லறை தோட்டத்துல போய் 6 அடி மண்ணுல போய் புதையிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. நீங்க நினைக்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன்டா, இன்னையோட பிரச்சனை முடிஞ்சுச்சு நினைக்காதீங்க. ஒண்ணு முடிஞ்சா அடுத்து ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறதுல வெளியே ஒண்ணு கழுத்தாட்டம், நான் பிரச்சனை வந்திருக்கிறேன், போராட்டத்தை உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நிற்கும். ஐயோ போராட்டம் வந்துருச்சே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, திகில் அடைந்துடக்கூடாது, அப்படியே மனசு சோர்ந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெயிக்க வைக்க அப்பா நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்ற சத்தியம் என்னன்னா, இந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்கிறது? நீங்க சொல்லிட்டீங்க பாஸ்டர், போராட்டத்தோட போராடாதுன்றீங்க, அப்ப எப்படிதான் நான் ஜெயிக்கிறது? அதுதான் நீங்க எளிய சத்தியத்தை நம்ம கேட்க போறோம். பாருங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல ஏசா, என்ன பைபிள் இப்ப திறக்காதீங்க, நீங்க பாருங்க, நான் எப்ப வேத வசனத்தை பார்க்க சொன்னா அப்ப நீங்க வேத வசனத்தை பாருங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல ஏசா 400 பேரோட கூட எதிர்த்து வரான். ஆமென். ஒரு ஆள அவனைய ஃபேஸ் பண்றதே பெரிய விஷயம். ஏன்னா அவன் ஒரு பயங்கரமான ஒரு வேட்டைக்காரன், அவன் முரட்டுக்காரன். ஆனா அந்த ஏசா இன்னொரு 400 ஏசாவை கூட்டிட்டு வரான். ஹல்லேலூயா. இப்ப யாக்கோபு ஏற்கனவே நொந்து போய், அவன் ஏற்கனவே இவன் பண்ண பிரச்சனை எத்தனை மாறி அண்ணங்காரனை ஏமாற்றி அப்படி இப்படின்னு அம்மா அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு நைஸா ஒரு ஆலோசனை கொடுத்து மாமாங்கார வீட்டுல போய் அங்க உட்காந்து, அங்கேயும் பாருங்க இவன் ஒரு ஏமாற்றுக்காரனா, இவனுக்கு மிஞ்சின ஒரு ஏமாற்றுக்காரனா அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா லாபாங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு 20 வருஷம் கழிச்சு எப்படி வரான், போனவன் வெறும் கையனா போனவன கர்த்தர் இரு பரிவாரம் உடையவனாக ஆண்டவர் புறப்பட்டு வரான். ஆனா என்னத்தான் இவன் ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு வந்தாலும் இப்போ ஒரு செய்தி கேட்குது, ஏசா 400 பேரோட கூட உனக்கு எதிரிட்டு வரான். எப்படி இருக்கும்?
போராட்டம், பிரச்சனை எதிர்த்து வருது. இப்போ யாக்கோபுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். அண்ணங்காரன் ஒருத்தனா வந்தாலே சமாளிக்கிறது பெரிய விஷயம். இப்ப அண்ணங்காரன் 400 பேரோட வந்துட்டானே, இந்த பிரச்சனை நான் எப்படி மோதுறது? எப்படி மாம்சத்துல மோதுறதா? இல்ல. இப்ப பாருங்க, ஏசா எதிர்த்து வந்த போது இப்ப மாம்சத்தோட போராடல, இதுக்கு மாறாக இவ என்ன பண்றான்? அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ல இருந்து 30 வருஷம் வரைக்கும் நீங்க 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, போராட்டத்தை ஜெயிக்க அவன் நேரா ஓடி போய் தேவ பாதத்துல விழுந்துட்டான். ஹல்லேலூயா! எல்லாத்தையும் யாப்போக்கு ஆற்றண்டையில அந்த ஓரம் கட்டி வச்சு, இப்ப இங்க வந்து என்ன பண்றாரு? தனித்து நின்று போராடி செபிக்கிறான். அப்பா நீர்தான், நீர்தான். அவன் நின்ன மாத்திரத்துல பாருங்க, அவன் போராட்டத்தை அவன் மாம்சத்தோடு கூட அது ஜெயிக்கிறதுக்கு அவன் பிரயாசப்படல. மாறாக அவன் என்ன பண்றான்? தனித்து இரவெல்லாம் பொழுது விடி வரைக்கும் விழுந்து கிடக்கிறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 1-5 வசனம் வரைக்கும். இரவெல்லாம் ஜெபனை முடிக்கிறான். விடியும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா! முரட்டுக்காரன் ஏசா வரும்போது எப்படி வரா? முரடனா வரல, நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமா கடந்து வரான். ஹல்லேலூயா! யாக்கோபு நினைச்சான் அண்ணன் அடிப்பான்னு நினைச்சான், அண்ணன் கொன்றுவான், பழி வாங்கிடுவான் அப்படின்னு நினைச்சான். பழி வாங்கல. தேவ சமூகத்துல பொழுது விட வரைக்கும் காத்திருந்த யாக்கோபுக்கு இப்ப நேசம் கிடைக்கும். ஹல்லேலூயா! ஏசு அள்ளி அணைச்சு முத்தம் என்றான். ஆமென். அப்போ நான் சொல்ல வரேன், உலகத்தான போல அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆமென். நம்ம ஃபார்முலாவே வேற. ஹல்லேலூயா! பக்கத்துல பாசுங்க, உலகத்தின் ஃபார்முலாக்கும் நம்ம ஃபார்முலாக்கும் ஒத்தே போகாது. ஹல்லேலூயா! நமக்கு உலகமா ஆலோசனை கொடுக்கும். ஆனா சத்தியம் நமக்கு என்ன ஆலோசனை, அதை தான் நம்ம கேட்கணும். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா! அப்ப இன்றைக்கு இந்த மாலை நேரத்துல எப்படி நான் ஜெயிக்கிறது பாஸ்டர்? நீங்க சொல்லிட்டீங்க பாஸ்டர், போராட்டத்தோட போராடாதான் சொல்லிட்டீங்க. அப்ப நான் எப்படி ஜெயிக்கிறது? முதலாவது நான் எப்படி ஜெயிக்கணும்னா, இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வேகமா திருப்புங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனம் இருக்கு. இதுல பாருங்க, முதலாவது 24 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளதை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபு தொடை சந்து சுளுக்கிற்று. அவன் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவே விட மாட்டேன். பிடிச்சு நிக்கிறான். பொழுது விடிஞ்சிருச்சு, ஆனாலும் விடல. நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன்பா. பொழுது விடி வரைக்கும் அவன் போராடிட்டு இருக்கிறான். எங்க? அந்த பிரச்சனைகள் போராடல, தேவ சமூகத்துல போராடுறான். ஹல்லேலூயா! அப்ப முதல் தலைப்பை நான் சொல்லணுங்க, தேவனோடு உங்கள் நேரத்தை செலவிடுங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்ப முதல் பொழுது விடிய வரைக்கும் அவன் தேவ சமூகத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களை பார்த்து நான் கொடுக்குற ஒரு ஆலோசனை, ஊழியனா நான் இத்தனை ஆண்டுகள் 19 ஆண்டுகள் இந்த ஊழிய களத்தில் இருக்கிறேன். நான் சொல்லுவேன், தேவ சமூகம் வெளியேற பெற்று. ஹல்லேலூயா! 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லதுன்னு தாவீது சொல்றான். அரண்மனை வாழ்க்கையை விட தேவ சமூகம் அவனுக்கு வெளியேற பெற்றது. ஏன்னா அவன் சொல்றான், அவருடைய சமூகம் பரிபூரணமான ஆனந்தம், அவருடைய சமூகத்துல நித்திய மகிழ்ச்சி இருக்கு. ஹல்லேலூயா! வேற எங்கு கிடைக்காத சந்தோஷமும் சமாதானமும் அப்போடைய பிரசன்னத்துல. ஹல்லேலூயா! ஆகவே நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை அதிகமாய் செலவு பண்ணுங்க. ஹல்லேலூயா! நிச்சயமா சொல்லுவேன், ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்களில, எல்லைகள்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய தொழில் ரீதியா, உங்க வேலை ஸ்தலங்கள்ல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எங்கெங்கயோ அலை மோதி அடிக்குது, பெருங்காற்று வீசுது, பெருவெள்ளம் மோதி அடிக்குது, தாங்கவே பலன் இல்லை, மூழ்கி விட வேணும், இந்த பிரச்சனை அமிழ்ந்து விட வேணும், இந்த நிந்தைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அவமானத்தை கொண்டு வந்து விடுமோ, பல நிலையில நீங்க போராடி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்ற, மகளே என் பாதத்துல விழுந்து. ஹல்லேலூயா! ஏன் சமூகத்தின் நேரத்தை நீ அதிகமாய் செலவு பண்ணு. ஹல்லேலூயா! நிச்சயமாகவே இந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் தேவ பாதத்துல விழுந்து கிடக்கணுங்க. அருமையான லிண்டன் பிரதர் சொன்னது போல, ஏர்லி மார்னிங், அதிகாலை தோறும், காலை ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்போடைய பாதத்தை கைகளை உயர்த்தி நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்களேன், நல்லா துதிச்சு பாருங்களேன், நீங்க ஆராதிச்சு பாருங்களேன். சில நாட்களுக்குள்ளாக அந்த போராட்டம் முடிவுக்கு வரும், அந்த யுத்தங்கள் ஓய்ந்து போகும்.
உங்களை உள்ளத்தை கரைய பண்ண அத்தனை கேடுகளை கர்த்தர் ஒரு வழியா வந்த சத்துருவை 7 வழியை தெரித்து ஓட பண்ணுவார். விசுவாசிகள் கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில வேளைகளை பெரிய அளவில் பிரச்சனை வருது, நான் சொல்லுவேன், உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை, இரவை பகலாய் மாற்றி நதியளவு கண்ணீர் சிந்தி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், தேவ பாதத்தை எந்த ஒரு தேவ பிள்ளை விழுந்து கிடக்குதோ அவங்க தோற்று போனதா சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்த்தாலும் மரியாளும் பார்க்கும்போது, மார்த்தாள் அம்மா எங்க இருக்கிறாங்க? அடுப்பாங்கரையிலே இருக்கிறாங்க, சமையல் கட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது வீட்டு கவலையும் வீட்டு பாரமே, பயங்கர டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ள மார்த்தாள் கிடக்கிறான். ஆனா மரியாளும் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தை விட்டு தூரமா இருக்கிற மக்களுக்கு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியும். ஹல்லேலூயா. சின்ன ஒரு காரியம் கூட ஒரு பெரிய பாரமா மாறிடும். ஏன்னா அவங்க தேவ பிரசன்னத்துக்கு தூரமா இருக்கிறவர்கள், அவங்களுக்கு பெருசா தான் பிரச்சனை தெரியும். ஆனா தேவ சமூக கிட்ட இருக்கிற பிள்ளைங்க, அவருடைய சமூகத்தை ஒட்டி வாழ்கிற பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனையும் சின்ன பிரச்சனையா. ஹல்லேலூயா. அவர்கள் மழையை பார்த்து பேசுவார்கள், பிரச்சனையை பார்த்து பேசுவார்கள். ஏன்னா அந்த அபிஷேகமும் அந்த சமூகமும் அவர்களுக்குள்ள பெரிய தைரியத்தை உண்டாக்கி விடுகிறது. எத்தனை விசுவாசிகளை கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரோடு செலவு பண்ணணும். தேவ சமூகத்துல அதிகமாய் நேரத்தை செலவிடணும். மணிக்கணக்கா ஜெபிக்க பழகுங்களேன். அப்பாவோட சமூகத்துல தாகத்தோடு அப்பா மணிக்கணக்கா ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவிய மேல ஊற்றுங்க. ஹல்லேலூயா. எதையோ கேட்கிறோம், எனக்கு அதை தாங்கப்பா இதை தாங்கப்பா கேட்க. நான் சொல்றேன், அப்பா எனக்குள்ள ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ள ஒரு ஜெப அபிஷேக தைலத்தை என் சிரசு மேல ஊற்றுங்க ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. மரியாள் தன் நேற்று விட்டு எடுப்பட நல்ல பங்கை அவள் தெரிந்து கூட கர்த்தரோடு கூட செலவு பண்ணுகிற நேரம் அது விலையேற பெற்ற நேரம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த சமூகத்துல நமக்கு பலன் உண்டு, அப்படி சமூகத்துல நமக்கு சுகம் உண்டு, அவருடைய சமூகத்துல நமக்கு விடுதலை உண்டு, அவருடைய சமூகத்துல நமக்கு ரட்சிப்பு உண்டு, அவருடைய சமூகத்துல நமக்கு ஜெயம் உண்டு. எத்தனை விசுவாசிகள் பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. அண்ணாள் பாருங்க, போராட்ட களத்துல நிக்கிறா. சக்காலத்தி பெண்ணினால் அடிக்கடி குத்துறா. அவளுக்கு இல்லை என்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவ்வப்போது பார்க்கிற போதெல்லாம் அவளை குத்தி 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 உள்ளத்தை ரணமாக்கி வச்சிருக்கிறா. ஒவ்வொரு முறையும் வழக்கமா சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் அவ பைபிள் தூக்கிட்டு போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி இலக்காரமா பேசுறது, அவளை ஒரு மாதிரி நிந்தையா பேசுறது, நொந்து போய் கிடக்குறா, மன கிளேசம் அடைந்து கிடக்குறா. ஆனா பாருங்க, ஒரு நாள் தீர்மானம் எடுத்தா, இதுக்கு தீர்வு வேற ஒன்றும் இல்லை, அவருடைய பாதம் என்று தெரிந்து கொண்டார். வேதத்துல வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 1:12 வசனத்துல, அன்னாள் வெகு நேரமாய் பாதத்துல இருதயத்தை உடைத்து விட்டு ஜெபிக்கிறாள். ஹல்லேலூயா. ஜெபித்த அந்த அன்னாள் பாருங்க எப்படி ஜெபித்தா. நிந்தை நிமித்தத்துல ஜெபிக்கிறா, அவமானத்தை சுமந்து ஜெபிக்கிறா, திக்கற்ற நிலையில் ஜெபிக்கிறா. வருஷந்தோறும் இந்த போராட்டத்தை சுமந்து 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 மாம்சத்துல போராடி ஜெயத்தை எடுக்க முடியல. ஆனா ஒரு தீர்மானம் எடுத்தால், நான் என் தகப்புடைய பாதத்துல போய் உட்காருவேன், அவருடைய பாதத்துல போய் அமருவேன். அவர் சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபித்தா. வேதம் கூறுகிறது, அவள் ஜெபித்து முடித்த உடனே அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முதல் கிடைக்கிற ஒரு நன்மை என்ன தெரியுமா? வெளியே இருக்கிற காற்றை கர்த்தர் அடக்குகிறதுக்கு முன்பதாக, வெளியே வீசுகிற அந்த சீற்றத்தை கர்த்தர் அடக்குறதுக்கு முன்னாடி உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறேன், நான் அனுபவிச்சு பேசுறேன். வெளியே சூழ்நிலை மாறாது, அது மாற கொஞ்சம் லேட் ஆகும். அவர் ஒரு குறித்த வேலையை வச்சிருப்பாரு. ஆனா அந்த சூழ்நிலையை பார்த்து நீ கலங்காதபடிக்கு கர்த்தர் உன் உள்ளத்துக்குள்ள ஒரு பீஸ் உள்ள ஒரு சமாதானத்தை, எதை நினைச்சு கலங்காதபடிக்கு உன் இருதயத்தை அப்படியே கூலாக்கிடுவார். ஹல்லேலூயா. இதுதான் தேவ சமூகம் கிடைக்கிற விலையேற பெற்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அவள் வாழ்க்கை துக்க முகத்தோடு இல்லைன்னு போட்டிருக்கு. அடுத்த அதிகாரத்துல நுழையும் போது கர்த்தர் அன்னாளை களிக்குற பண்ணினார். முதல் அதிகாரம் தான் கண்ணீர், முதல் அதிகாரம் தான் போராட்டம், முதல் அதிகாரம் தான் நிந்த. என்றைக்கு தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றினாலும் அடுத்த அதிகாரமே அவருடைய கண்ணீர் களைப்பாய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல நீங்க உட்கார்ந்து பாருங்க, நேரத்தை செலவிட்டு பாருங்க, நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா.
விசுவாசி பிள்ளை கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வியாதி ஒரு போராட்டம். சத்துருவின் மூலமாக பல்வேறு நிலைகளில் பல தீமைகள் கேடுகள் உங்கள் நோக்கி அக்கினி அஸ்திர அம்புகளைப் போல சத்துரு பாய்ந்து கொண்டே செய்கிறார். நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு போராட்டம். ஆமென். உங்களை பாருங்க, உங்க உயர்வை பிடிக்காத, உங்க மேன்மை விரும்பாதவர்கள் எந்த வகையில உங்களை சீண்டினாலும் அது ஒரு போராட்டம். ஹல்லேலூயா. ஆனா எந்த சவாலி எந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு நீங்க மாம்சத்துல போராடுறீங்க, தேவ சமுத்திரம் விழுந்து கிடங்க. கொஞ்ச நாட்கள் நீங்க ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல கை அப்பாவுடைய பாதத்தில் விழுந்து கிடங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருக்கும் காட்டாதீங்க. வெளியே உங்களுடைய மாம்சத்துல உங்க கோபத்தை காட்டாதீங்க, எரிச்சலை காட்டாதீங்க. தெரியுது அவன் தான் நமக்கு கேடு செய்யறான்னு தெரியுது, அவன் தான் நமக்கு விரோதம் படுகொழி வெட்டுறான்னு தெரியுது, அவன் தான் அங்கங்க போட்டு கொடுத்து நம்மளை அசிங்கப்படுத்துறான்னு தெரியுது. அவனுக்கு எதிராக போய் நின்று போராடாதீங்க. ஹல்லேலூயா. நான் ஊழியனா உங்களுக்கு கொடுக்குற ரகசியம், மறைவிடத்துல போராடுங்க. மறைவிடத்துல போராடுங்க. கண்மலையின் மறைவில் மறைந்திருந்த சமூகத்துல தேவசந்த போராடி சோமரிட்டாருங்க. அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் கர்த்தனுக்கு பதில் தருவா. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது வேகமா சொல்றேன், நான் எப்பவுமே சத்தியத்தை தெளிவா பேசணும். எதையோ கதையெல்லாம் பேசிட்டு புரியாம அனுப்பக்கூடாது. தெளிவா பேச விரும்புறேன் நானு. ஆமென். ஆகவே முதலாவது நீங்க செய்ய போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், தேவ சமூகத்துல நேரத்தை செலவிடுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது வேகமா சொல்றேன், இதே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 26, 27, 28 வசனத்துல வாசிக்கும் போது இந்த யாக்கோபு பாருங்க, இரவெல்லாம் போராடி ஜெபிச்சு கொண்டிருக்கிறான். இப்ப கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவன் இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? யாக்கோபு. நான் எத்தன் தான், ஏமாற்றுக்காரன் தான். இருக்கிற அவனுடைய நிலையை அப்படியே ஒப்பிக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் எனப்படும். அப்போ நான் இரண்டாவது சொல்லுவேன், இரண்டாவது நமக்குள்ள மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் நமக்குள்ள வேண்டும். முதலாவது தேவ சமூகத்தை நேரத்தை அதிகமா செலவிடணும். இரண்டாவது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை உருவாக்குகிற தெய்வம். இதுல நீங்க பார்த்து இந்த ஆதியாகமத்துல படிக்கும் போது ரொம்ப எளிமையா ஜென்ட்லா யாக்கோபு பொழுது விடி வரைக்கும் போராடான்னு போட்டிருக்கோம். ஆனா ஓசியா 12ஆம் அதிகாரத்தை நுழையும் போது யாக்கோபு இரவெல்லாம் கெஞ்சி பிரார்த்தித்தான் போட்டிருக்கு. இருதை உடைச்சு பிரார்த்திக்கிறான், கதறான். அப்ப நான் நினைக்கிறேன், அப்பா அவனை பார்த்து யாக்கோபேன்னு கூப்பிட்ட உடனே நான் யாக்கோபுன்னு சொல்லும் போது அவன் மாதிரி கூனி குறுகி போய், ஆமா ஆண்டவரே நான் ஏமாற்றினப்பா, நான் ரொம்ப நான் உம்மை விட்டு தூரம் போனவன், நான் ஏமாற்றுக்காரன், நான் தன் வாழ்க்கையுடைய இருக்கிற அந்த நிலையை அப்படியே தேவ சமூகத்துல தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் அவன் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார். ஹல்லேலூயா. எத்தனாய் இருந்த யாக்கோபை கர்த்தர் இப்ப எப்படி மாத்துறாரு? இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் வேணும். நான் சொல்றேன், அடிக்கடி தேவ பாதத்துல போய் நீங்க நிற்க அவனோட உறவாட உங்களுக்குள்ள இருக்கிற மாம்ச தன்மை அழியும், உங்களுக்கு ஜென்ம குணங்கள் சாகும், உங்களுடைய பழைய மனுஷன் புதைக்கப்படும். நீங்க தேவ சமூகம் நெருங்க உங்களுக்குள்ள அவருடைய சாயல் உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்கிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் புரியாத விஷயத்த சொல்ல, ஆமே, நான் லிட்டரலி உண்மையை நான் சொல்றேன். தேவ சமூகத்தை யாரெல்லாம் உறவாடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில அவருடைய மாம்சம் சாகும், அவருடைய சுயங்கள் சாகும், சுய சித்தங்கள் சாயும், சுய விருப்பங்கள் சாக ஆரம்பிச்சு விடும். ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலர் நிருபங்களை வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பாருங்க, பவுல் சீறி பாய்ந்து சபையை நொறுக்கும்படிக்கு வரான். சபையே இல்லாம ஆக்கிறேன்டான்னு அவ்வளோ ஒரு நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டினவன் என்னைக்கு கர்த்தர் அவனை சந்தித்தாரோ, என்னைக்கு அந்த மகிமை அந்த வெளிச்சம் அவனை சந்தித்ததும் ஒரு பெரிய உருமாற்றம். இப்ப பாருங்க, பவுல் இப்ப சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மாம்சமா எதையாவது செய்யலான்னு தீவிரவாதியா புறப்பட்டு வந்தவன் இப்ப தேவனுடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய பிரசனம் சந்தித்த போது இப்ப மாற்றம் வருகிறது.
ஹல்லேலூயா. இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, உன் போராட்டத்தை ஜெயிப்பதற்கு நீ செய்ய வேண்டிய அடுத்த ஒரு காரியம், இனி நான் அல்லப்பா, நீர் என்னில் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஏன் விருப்பமா நிறைய செஞ்சுட்டு இருந்தேன், ஏன் இஷ்டமா செஞ்சுட்டு இல்ல, இனி உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பம், உங்க ஆசை ஏன் ஆசைப்பா. ஹல்லேலூயா. அப்போ டெடிகேட்டட் லைஃப்ல, பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கையில ஒரு மறுரூபம் இருக்கா இல்லையா? மறுரூபம் வாழ்க்கை. உலகத்தை போல நான் வாழ விரும்பலப்பா, உங்க விருப்பத்துக்கு ஏற்றவனமாய் என்னை வணைந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்னை நமக்கு தருகிறேன், உன் சித்த செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். இதுவரை உலகத்திற்கும் நான் விரும்புகிறதுக்கு என்னுடைய நாட்டமும் என் ஆசையும் இருந்தது. இனிமேல் நான் விரும்புவதை செய்ய நான் மாட்டேன். நீர் என்ன விரும்புகிறோ அது நீர் செய்வீராக. ஹல்லேலூயா. அன்றைக்கே உங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க ஊழியனா நான் சொல்றேன், இதை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த போர்க்களமான போராட்டங்கள்லாம் நீங்க தேடியும் காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைவிட்டு ஆமென் சொல்லுங்களேன். அவன் பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். சாலமோன் ஆலயத்தை அவன் கட்டி முடிச்சு, இது அவருக்குரியது, அதை அவன் பிரதிஷ்டை செய்து டெடிகேட் பண்ண உடனே அங்க தேவனுடைய மகிமை அங்க இறங்கி வரும். ஹல்லேலூயா. அவன் கண்கள் பார்க்குது. அந்த டெடிகேட்டட், அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்த உடனே அர்ப்பணிப்புல ஒரு மறுரூபத்தை அவன் கண்கள் பார்க்குது. ஹல்லேலூயா. நமக்குள்ள டெடிகேட் லைஃப் இருக்கணுங்க. நீங்க சொல்ற உலகத்தோடு ஒத்து வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், நம் பரிசுத்த ஜாதி, நம்ம ராஜரீக சந்ததிகள். ஹல்லேலூயா. உலகத்தானை போல கர்த்தர் வாழ அழைக்கல. தேவ சாயலை இந்த தேசத்துக்கு வெளிப்படுத்தவே, இந்த பட்டணத்துக்கு வெளியரங்கமாக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது ஆமென், டெடிகேட்டட் லைஃப் நமக்குள்ள மறுரூபத்தை கொண்டு வரும். இரண்டாவது, அபிஷேகம் நம்மை மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், வேகமா திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். வேகமா வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 17, 18. ஐயா, 2 கொரிந்தியர் 3, 17, 18. 2 கொரிந்தியர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறதை போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தை பெற்றவர்கள் பெறாத பெற்றுக்கொள்ளுங்க. தாகம் உள்ளவன் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுவாராம். தாவீதை போல வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீற்றதுமான நிலத்தை போல என் ஆத்துமா அங்க மேல தாகமா இருக்குப்பா, என்னை நிரப்புங்க, ஆவியானவரே என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யுங்க. இந்த அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ள மறுரூபத்தை உண்டாக்கும், நம்மளை சேஞ்ச் பண்ணும். நீங்க வேதத்துல பார்த்தனா, எந்த ஒரு சாதாரணமான மனுஷனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் அசாதாரணமான கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமே. எந்த ஒரு மனுஷன் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் தீர்க்கதரிசியா மாறுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் ஆசாரியனாக மாற்றுகிறார். அபிஷேகத்துக்கு பிறகு அவன் ராஜாவாய் மாறுகிறார். அப்போ இந்த அபிஷேகம் நம்மை விலையேற பெற்றவனாய் மாற்றுகிறது. ஆமென். சந்தோஷமே இல்லையா? அபிஷேகத்தை பத்தி நீங்க டேஸ்ட் பண்ணது இல்லையா? நான் டேஸ்ட் பண்ண சொல்றேன். இந்த அபிஷேகம் விலையேற பெற்றது. இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில மறுரூபத்தை கொண்டு வரும், பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சாதாரண ஒரு மனுஷனையும் அசாதாரணமானவனாக மாற்றிவிடும். கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஆவியினால மாம்சத்தை நீங்க அழைத்தீரானால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். அவர் கண்டித்து உணர்த்துவார். சத்தியத்தின்படி நம்ம நடத்துவார், நம்மளை போதிப்பார். ஹல்லேலூயா. எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 31 வரைக்கும் வாசிக்கினா, சபைக்குள்ள கர்த்தர் மறுரூபத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சபையை காப்பாற்றுகிறார், சபையை போஷிக்கிறார். சபையில் அன்பு கூர்ந்து தாமது திருவசனத்தினால் என்ன பண்றாராம், மனவாட்டியாக சபையை அவர் சுத்திகரிக்கிறாராம். அப்போ சபையை நம்மை மறுரூப பார்த்துக்கிறார். இந்த இடம் கர்த்தர் மறுரூபமாக்குகிற இடம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எஸ்தர் கண்ணி மடத்துல வச்சு கர்த்தர் மறுரூபமாக்கினார். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்ட பிறகுதான் 127 தேசத்துக்கும் ஒரு பெரிய ராணியா கர்த்தர் உட்கார பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ மறுரூபம் முக்கியமானது. சொல்லுங்க பார்க்கலாம். மாற்றம். சொல்லுங்க. நீங்க மாறினீங்கன்னா, பக்கத்துல பாருங்க, நீங்க மாறினீங்கன்னா உங்க சூழ்நிலை மாறிடும். நம்ம மாறானா, நீங்க சொல்லும் போது அதான் சொன்னாரு, நீங்க மாறல, நீங்க பாவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை மறுரூபப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு விருப்பமே இல்லை, இன்னும் அந்த கசப்பையே சுமந்துகிட்டு
அந்த அதே மாம்ச வைராக்கியம் அவ கூட பேசவே மாட்டோம் பாரு. செத்தால சாவ வழியா அவ வாசல் படிய மிதிக்க மாட்டோம் பாரு. இப்படி மாம்சத்துல பல விஷயங்களை நீங்க உட்கார வச்சிருக்கிறதுனால தான் உங்க வீட்டுக்குள்ள என்ன வரல, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. நீங்க மாறிட்டீங்கன்னா வாழ்க்கைக்கு எல்லா சூழ்நிலை மாறிடும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பையன் என்ன பண்ணானா, அவங்க டாடி என்ன பண்ணாரா, மேப், இந்தியன் மேப் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் பிச்சு கிழிச்சு போட்டு கையில கொடுத்துட்டான். இந்த மேப்பை ஒழுங்குபடுத்துறா, சரிப்படுத்துறான்னா அவனுக்கு சரியா படுத்த முடியலையாம். போராடி பாக்குறான், மேப்பை தூக்கி எங்கெங்கேயோ வச்சு பாக்குறான். அந்த மேப் வரைபடம் கரெக்டா சரியா செட்டில் ஆகவே இல்லை. என்ன டாடி ஆகவே இல்லை டாடின்னு. இப்ப பாருங்க, இப்ப செட்டில் ஆகாத இப்போ டாடி சொன்னாரா, மறுபடியுமா ஒரு மனுஷனுடைய உருவப்படும், தலை கை கால் எல்லாம் கிழிஞ்சிருக்குது, எல்லாத்தையும் ஒட்டி சேர்த்துட்டு திருப்பி பார்த்தா இந்திய வரப்படம் அழகா வந்துருச்சு. ஹல்லேலூயா. நீங்க மாறுங்க, பட்டணங்கள் மாறும். நீங்க மாறுங்க, தேசம் மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆவிக்குரிய உலகத்துல ஒரு பெரிய ரிவைவலை பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு ஆனா அவனுக்குள்ள போட்டி, அவனுக்குள்ள பிரிவினை, அவன் நான் இந்த ஜாதியா அந்த ஜாதியா அது இதுன்னு பல காரியங்கள் மாம்சத்துக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலதாங்க நம்ம போராட்டத்தை ஜெயிக்க முடியல. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்க மாறணும். ஆமே. உங்களுக்குள்ள மாற்ற, நீங்க அப்போது சமூகத்தை நெருங்க 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 உங்களை கர்த்தர் மாற்றி விடுவார். உங்களுக்குள்ள தெய்வீக சாயல் வந்துடும், தெய்வீக உன்னதமான அனுபவங்களுக்கு நீங்க நடத்தப்பட்டு விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களுடைய பேசுறான், நான் விசுவாசிக்கிறேன். மூன்றாவது, வேகமா, முதலாவது போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவனோடு கூட நேரத்தை செலவு பண்ணு. இரண்டாவது சொல்லுங்க, இரண்டாவது என்னது? உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களை மறுரூபப்படுத்துங்க. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், டே பை டே நீங்க மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்க மாட்டீங்க, அப்படியே மாறிட்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கை அப்படியே தெய்வீகத்துக்குள்ள உள்ள போயிடும். ஹல்லேலூயா. மூன்றாவது, வேகமா நான் சொல்றேன் பாருங்க, என் நேரத்தை கருதி நான் வேகமா ரத்தின சுருக்கம் இன்னும் 2 பாயிண்ட்ஸ் வேகமா நான் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், இதே யாக்கோபின் பகுதி வந்து நான் பார்க்க போறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரரையும் யாப்போக்கு என்கிற ஆற்றுத்துறை கடந்தான், அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் எங்க பண்ணிட்டான்? அக்கறைப்படுத்திட்டான். பின்பு தனித்திருந்து செபிக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், மூன்றாவது காரியம், தடைகளை நாம் அப்புறப்படுத்தணும். ஹல்லேலூயா. பாருங்க, தனக்குண்டான நெருக்கத்துல, போராட்டத்துல அவன் செஞ்ச ஒரு காரியம், தனக்குண்டான எல்லா காரியத்தையும் அக்கறைப்படுத்தி பிந்தி அவன் தனித்திருந்து தேவ பாதத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, ஒருவேளை யாக்கோபு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, மனைவி மாதிரிலாம் வச்சுக்கிட்டு அப்பா அப்படி அழுந்தானா, ஏங்க அழுவுறீங்க, ஏங்க அப்படி அழுவுறீங்க, அப்படி குடும்பம் என்ன ஆயிடும்? அவன் ரொம்ப பேம்பர் பண்ணி அவனை செபிக்க விடாம, ஒரு மாதிரி தேவனோட நெருங்க விடாம, ஒரு ஜெயத்தை எடுக்க விடாம தடை பண்ணி இருக்கும். இவன் என்ன பண்றான்? குடும்பத்தெல்லாம் கொண்டு போய் அக்கறைப்படுத்திட்டு இந்த பக்கம் தனித்து வந்து தேவ பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா வீட்டாரை வச்சு என்ன பண்ண முடியாது, போராட முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே அதை உணர்ந்தவன் தனித்து செபிக்கிறான். இன்னைக்கு நான் சொல்ற, தடைகளை அப்புறப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தடைகளை நாம் தான் அப்புறப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மேகமான இத்தனை திரளான சாட்சியம் சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் யார் தள்ளணும்? தள்ளுவதற்கு அவர் பலன் தருவார். ஹல்லேலூயா. தள்ளி விட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓடணும். ஹல்லேலூயா. பக்கத்துல நாம் தான் தள்ளணும் சொல்லுங்க. நாம் தான் அப்புறப்படுத்த வேண்டும். பாவம் நம்ம நெருக்கும், பாரங்கள் நம்ம நெருக்கும். அதை பார்த்துக்கிட்டே அழுது புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நாம் அதை தள்ளிவிட வேண்டும். ஹல்லேலூயா. எது ஜெபிக்க தடையா இருக்கு, எது ஜெயம் எடுக்கும் வாழ்க்கை தடையா இருக்கு, எது தேவனோடு கூட உறவாடுவதற்கு செலவு பண்ணுவதற்கு தடையா இருக்குது, அந்த தடைகளை நீங்கள் அப்புறப்படுத்தியே ஆகணும். அப்பதான் இந்த போராட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்கே தெரியும் எது தடையா இருக்குன்னு. நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. உங்க தனிப்பட்ட விதத்தை உங்க ஆவிக்கே தெரியும்
எது தடையா இருக்க ஆவியார் சுட்டி காட்டுவார். ஆமே, சில வேளைகளை அது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கலாம். நீங்கள் மகிமையா பிரகாசிக்கிறதுக்கு தடையா இருக்கலாம். நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய திறமைகளை வெளிரங்கமாக்க முடியாதபடிக்கு அது தடையா இருக்கலாம். எது தடை எனக்கு தெரியாது. உங்க கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கசப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நம் வாழ்க்கையில தேவனோடு நெருங்க விடாதபடிக்கு, அந்த போராட்டத்தில் ஜெயம் எடுக்க கூடாதபடிக்கு தடை. நீங்க வாலிப பிள்ளைங்க சோசியல் மீடியாக்கள் அடிமை, புரோனோகிராபிக்கு அடிமை. வாழ்க்கையின் பாதையில் அவங்களால முன்னேற்ற முடியல, அவங்களால சாதிக்க முடியல, பிரகாசிக்க முடியல. ஏன்? ஏதோ ஒண்ணு மறைச்சு வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. மறைவிலே வச்சுக்கிட்டு நீங்க எதை செஞ்சாலும் நீங்க நினைக்க யார பார்க்க நினைக்கிறீங்க, ஆனா ஒருவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கு, எல்லாம் நிர்வாணமா இருக்கு. நீங்க அதையே வச்சுக்கிட்டு ஆண்டவரே அப்பா கையை நீட்டினா ஒண்ணு நடக்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற தடைகளை கத்து நீங்கள் ஆக்கி போட்டு அதை அப்புறப்படுத்தி நீங்க தேவ சபையில உட்கார்ந்து ஜெபித்து பாருங்க. அந்த போராட்டத்தை நீங்க ஜெயத்தை எடுப்பீர்கள். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் மேன்மையை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அந்த பாவம் அல்லவா தடையா நிக்குது. உங்களுக்கு அந்த மாம்சத்தை ஒட்டி கொண்டிருக்கிற அந்த கேடுகள் அல்லவா இன்னைக்கு வரைக்கும் பிரகாசிக்க முடியாதபடிக்கு தடையா நிக்குது. ஏன் இப்படி வருஷத்தை வீணா கழிக்கணும்? உங்களை கர்த்தர் ராஜரீக வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறாரே, மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறாரே, உன்னத ஸ்தானங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அதை ஏன் இந்த அற்ப கூடுக்காக, அந்த அற்ப பாவத்துக்காக ஏன் நடந்து போகணும்? ஹல்லேலூயா. நீ கர்த்தரோட பேசுகிறார். தடைகளை நீ அப்புறப்படுத்துவீர்களா? போராட்டத்தை செய்வீர்கள். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஏழை பள்ளத்தாக்குல ஆடு மேய்ச்சிருக்க இடம் யாரு? தாவீது. வனாந்தரத்திலேயே அந்த கொஞ்சம் ஆடை மேய்ச்சிருந்தவன் ஈசா என்ன பண்றாரு? எப்பா உங்க அண்ணம்மால எங்க இருக்கிறாங்க? யுத்த காலத்துல யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கொடுக்குற இந்த லஞ்சை கொண்டு போய் என்ன பண்ணு கொடுத்துருப்பான். பாருங்க, இவன் இந்த கொஞ்சம் ஆடை விட்டுட்டு வேகமா ஓடி வந்தவன். நான் விசுவாசிக்கிறேன், ஈசாய் அனுப்பின பர்பஸ் வேற, ஆனா தேவன் அனுப்பின நோக்கம் வேற. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் விளங்குது? ஈசாய் அனுப்பின பர்பஸ் வேற, ஆனா தேவன் அனுப்பின நோக்கம் வேற. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, போனவன் அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப அந்த கோலியாத்தை பார்க்கறான். அங்க ஒய்யாரமா பேசுறான், ஒத்தைக்கு ஒத்தை வாடா சண்டை போடுறான், அப்படி இப்படின்னு பேசுறான். இவனுக்குள்ள ஆவின் வைராக்கி என்னது? ஏன் தேசத்தை ஜனங்களை நிந்திக்க ஏமாத்து. ஹல்லேலூயா. இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் பொங்கி எழும்புது. இப்போ சகோதரர்களா வராங்க. இவன் யுத்தத்துக்கு போன நிக்கிறவனை தடுத்து நிறுத்தி, டேய் உனக்கு என்ன துணிகரம், உனக்கு என்ன துணிகரம், அந்த கொஞ்சம் ஆடை விட்டுட்டு உனக்கு இங்க என்ன வேலை? இப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணா அவன் இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கின வேலை. ஓடி பையன் போடுறா, ஆடமைடா. ஆனா அவனுக்கு தெரியும் என் தகப்பன் அனுப்பின நோக்கம் வேற. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, என்னை அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்றுவே தீர்வேன். ஹல்லேலூயா. அங்கிட்ட அண்ணமார்க்கு தடுத்தான்னு பார்த்தா, அடுத்து பார்த்தா அந்த சவுல் ராஜா அவனை தொடர் அணுகி ஒளிஞ்சு கொண்டிருக்கிறவன் தைரியசாலியும் என்ன பண்றான்? அதைரியப்படுத்துறான். அவன் சொல்றான், சவுல் சொல்றான், டேய் நீ சின்னவன், நீ சிறு பையன், ஆனா அந்த கோலியாத் இருக்கிறான் பாரு, அவன் யுத்த வீரன், அவன் சின்ன வயசுலதே யுத்த கலைகள்ல பழக்கவிக்கப்பட்டவன். ஆனா தாவீது அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவனுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், என்னை ஆண்டவர் என் நோக்கத்தோடு எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, இதை தாண்டுவேன். ஹல்லேலூயா. தடைகளை தாண்டினால் ஏழை பள்ளத்தாக்கில அந்த போராட்டத்தை தாவீது ஜெயித்தா. இப்ப ஒரு பெரிய பாடல் சத்தம் கேட்கப்படுகிறது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. தடைகளை ஜெயிக்கும் போது தாங்க உங்க வாழ்க்கை ஒரு ஆச்சரியத்தை பார்க்க முடியும், ஒரு மேன்மையை பார்க்க முடியும், ஒரு மகிமையை பார்க்க முடியும். உங்க வாழ்க்கை தடைகளை உட்கார வைத்திருக்கிற வரைக்கும் நீங்கள் மேன்மையை அடையவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீ கர்த்தரோடு பேசலாம் விசுவாசிக்கிறேன். தடைகளை அப்புறப்படுத்துவீங்க. இதெல்லாம் தடையா இருக்கு வாழ்க்கையின் பாதையில. மத்தேயு 14:24 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அக்கறைக்கு போங்கள் துரிதப்படுத்துறாரு. ஆமென். இவங்க எல்லாரும் அக்கறைக்கு போக கிளம்பிட்டாங்க. பாதி நடுக்கடலை வந்த உடனே எதிர்காற்று வீசுது. என்ன வீசுது? தூங்காத சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்க, நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கேமரா அப்படி திருப்பினீங்கன்னா தூங்குறவனையும் அப்படியே நம்ம இவருக்கெல்லாம் காமிக்கலாம். அத்தை நல்லவர் பாருங்க. நீங்க நினைக்கிற பாஸ்டர் அப்படியே தெரியாம பேசுறாரு. நான் எல்லாரையும் பார்க்கிறேன். யார் தூங்குறா, யார் தூங்கல, என் கண்ணுக்கு எல்லாமே தெரியுது. ஹல்லேலூயா.
அவன் தூங்காத ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னும் சில நித்திரையில இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. பாருங்க, அக்கறைக்கு போங்க துரிதப்படுத்திட்டார். போகும்போது நடு வழியில எதிர்காற்று வீசுது. கர்த்தர் அனுப்பின அந்த இடத்தை நோக்கி போனவர்கள் போக முடியல. கர்த்தர் குறித்த இடத்திற்கு போக முடியல. கர்த்தர் வைத்திருந்த ஸ்தானத்தை அடைய முடியல. ஹalleluya. ஆண்டவர் தான் அனுப்பினார் இல்லையா? நான் சொல்றது உண்மைதானே? அவர் தான் அக்கறைக்கு போற சொன்னாரு. இவங்க மன விருப்பத்தின்படி போகல. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு அழகான அக்கறை இருக்கு. எதிர்க்க பக்கத்துல உங்களுக்கு ஒரு அழகான அக்கறை இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இக்கரையே பார்த்து அழுதுட்டு இருக்கேன். நமக்கு ஒரு மறுமையான ஒரு அழகான அக்கறை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஒரு உன்னதமான ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. இப்ப பாருங்க, காற்று எதிர்காற்று வீச தடை உண்டாக்குது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறி காலை வச்ச உடனே பெருங்காற்று அமைதலாயிடுச்சு. போக வேண்டிய கரையை போய் சேர்ந்தார்கள். நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில தடைகள் வரும்போது தடைகளை நீங்க மேற்கொள்ள ஒரு காரியம் செய்ய வேண்டியது, அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பக்கத்துல கை பசங்க அவரை மிக முக்கியமானவராய் பாருங்க. யார முக்கியமானவரை பாருங்க. நமக்கு அப்பா தெரியாது, அரசியல்வாதி தான் பெருசா தெரியும். குடும்பத்துல ஏதாவது திருமண விழாலாம் வந்துச்சுன்னா, பாஸ்டர் 10 நிமிஷத்தை முடிச்சிருங்க, 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க. ஹalleluya. பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கு. தேவ பிரசன்னத்தை பின்னுக்கு தள்ளிட்டு மற்ற எல்லாவற்றையும் முக்கியத்துவம் படுத்துவாங்க. நிறைய முறை நான் பார்த்திருக்கேன். ஒரு ஆள் பாருங்க, ஒரு அப்பா எங்க தகப்பனார் செய்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னொரு 10 நிமிஷத்துல நேரம் முடியுதான். என்ன முடியுது? காலம் முடியுதான். அதுக்குள்ள பண்ணாதான் பிள்ளைங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதம் மறுக்குமா. பாருங்களேன், பாருங்க என்னைய போட்டு மல்லு கட்டாரு. சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க பாஸ்டர், டைம் ஆயிருச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. எங்க அப்பாண்ட போய் அவரை கதறி அவர்கிட்ட போய் கெஞ்சி, அப்ப முடிச்சிடுங்கப்பா, இந்த மனுஷன் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ தேவனை விட நமக்கு எதுதான் முக்கியமா தெரியுது? இல்லங்க, நமக்கு அவதான் முக்கியமானவர். நீங்க பாருங்க, எந்தெந்த தேவ குடும்பம், எந்தெந்த ஒரு குடும்பம் கர்த்தரை முக்கியப்படுத்துகிறார்களோ அவள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவள் மகிமையாய் ஜீவிக்கிறார்கள், அவள் குடும்பங்கள் பிரகாசிக்கிறது. நீங்க பார்த்து சொல்ற தடைகளை நீங்க அப்புறப்படுத்துவீர்களானால் போராட்டத்தில் ஜெயித்து எடுப்பீர்கள். ஹalleluya. பயம் ஒரு தடை. ஹalleluya. அந்த தடையை நீங்க மேற்கொள்ளணும். நான் சொல்லிட்டே போ, நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு நேரம் கடந்து போகுது. ஹalleluya. பயத்தை என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். ஆமென். இதெல்லாம் ஒரு தடை. கதவை பூட்டி கொண்டு சீஷர்கள் என்ன பண்றாங்க? பயந்து நடுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் இவளை அழைத்த நோக்கம் வேற. ஆமென். எருசலேமே அசைக்கிறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் பயந்து போய் ஒளிந்து கிடக்கிறான். எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி எங்க போய் உட்கார்ந்துட்டாரு? சூரச்சனைக்குள்ள உட்கார்ந்துட்டு சொல்றாரு, போது கர்த்தாவே என்ன பண்ணுங்க, என் ஜீவன் எடுத்து. சில வேற நம்ம அறியாமலே வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்களை பிரச்சனை சொல்ல வைக்கிறது. பேசாம ஏன்பா என்ன இந்த உலகத்துல வச்சிருக்கீங்க, பேசாம என்ன எடுத்துக்கங்க. ஹalleluya. இல்ல, நமக்கு ஒரு நிறைய பர்பஸ் கர்த்தர் வச்சிருக்கிறார். எலியா பாஸ்டர், நீ போக வேண்டிய தூரம், அதுக்கு முன்னாடி நீ போக முடியாது. ஹalleluya. சாக நினைச்சாலும் சாக முடியாது. ஹalleluya. கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த பயம் மரணத்தை விரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த எலியாக்குள்ள இந்த பயம் தேவன் தந்த தரிசனத்தை நோக்கி ஓட விடாதபடிக்கு முடங்கி படுக்க வச்சிருச்சு. ஹalleluya. இந்த தடைகள்லாம் நீங்க நீக்கணும். பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஹalleluya. பயத்தை எப்படி தள்ள முடியும்? அபிஷேகத்தினால தள்ள முடியும், வார்த்தையினால தள்ள முடியும். ஹalleluya. அதே போல பாருங்க, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் மோசே அழைக்கிறார். மோசே மோசே அப்படின்னு கர்த்தர் அழைக்கிறாரு. அவன் சொல்றான், அப்பா நான் திக்குவாய், பேசவே வராது, எனக்கு வாயை திறந்தா என்ன வராது, ரொம்ப சரணமெல்லாம் பேச விடாது, நான் ரொம்ப திக்குவாய் மந்த நாவி, என்னைய போய் நீங்க அழைக்கிறீங்களே அப்படின்னு பண்ண தன் பலவீனத்தை சுட்டி காட்டுறான். பலவீனத்தை ஒரு தடையாய் பிசாசு வச்சிருவான். ஹalleluya. உங்க பலவீனத்தை உங்க பலன் தருகிற தேவன் கூட இருக்கிறார். ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிற பிள்ளை கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நீங்க சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் பலன் தருவார். ஆமென். அனுசரி என் கிருபை உனக்கு போதும். உங்க வாழ்க்கையில் ஏதாவது பயந்து நடுங்கி இருக்கீங்களா, பலவீனத்தை பார்த்து சோர்ந்து நிக்கிறீங்களா, நீ கத்தவங்களை பாச மகளே, உங்களுடைய பலன் தர ஒரு தகப்பன் இருக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கு அந்த வயது ஆக நான் சொல்ல அடிக்கடி இந்த 45+ இந்த 50 ரேஞ்சு கிட்ட வந்த பிறகு நம்மள அறியாமல் என்ன ஆகுது, ஒரு டயர்ட்னஸ் வருது. ஒரு 50 வயசு தொட்டவன் என்ன வருது, அப்படி மேல் மூச்சு கீழ் மூச்சு. முதல்ல நல்லா ஏறுவோமே, ஒரு 30 படிக்கட்டி ஜெம்மனி ஏறி கீழே இறங்கிடுவோம். இப்ப 10 படிக்கட்டி ஏறணும் என்ன ஆகுது,
அப்படி ஒரு ஏற்றம், அப்படி இறக்கம், அப்படி ஒரு இறக்கம். அப்ப தெரியுது என்ன ஆச்சு உள்ள. ஒரு 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 சொல்லுது, உனக்கு வயசு ஆயிடுச்சு. நான் சொல்றாரு, நான் முதிர் வயதில் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், 45 வயசு 50 வயசு தொட்ட ஆள்களுக்கு இனி உங்க மாம்ச பலத்துல ஓட முடியாது, ஆவியின் பலத்துல தான் ஓட முடியும். ஹல்லேலூயா. இல்ல பாஸ்டர், எனக்கெல்லாம் மாத்திரை மருந்தா? இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் பலன் தருவார். அருமையான தாயாரே, உனக்கு மான் கால்களை போல மான்களை கால்களை கர்த்தர் தருவார், உங்களை ஏற பண்ணுவார். ஹல்லேலூயா. இங்க இருக்க எல்லாம் முதிர்ந்த நிறைய தாய் தகப்பன் மார்களை பாக்குறேன். சொந்து போகாதீங்கம்மா, உங்க பலவீனத்துல பலன் தருகிற தெய்வம் இருக்கிறார். பயந்து இருக்கிறீங்களா? ஐயோ, இந்த பலவீனத்தை என்ன படுத்துருவேனா, படுத்துட்டா என் மக பாப்பானா, என் மக பாப்பானா? இல்ல இல்ல, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க உசுரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் தீர்க்காய்ச்ச தந்து உங்க வேலையை நீங்களே செய்யத்தக்கதான பலத்தை அவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், தாய் தகப்பன் மாலை பார்த்துட்டானா அவங்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணுவேன். எங்க சபையில இப்ப 21 days ஃபாஸ்டிங், இன்னைக்கு 70th day. அவங்களுக்கு நான் குறிப்பிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தனிமை உணர்வு அவங்களை பாதிக்குது, ஒரு பயம் வருது அவங்களுக்குள்ள, ஒரு 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 லோன்லினஸ், அந்த தனிமை உணர்வு அவங்களை பாதிக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மா அப்பாவுக்கு ஏதோ கடமைக்கு எதோ செய்யறதில்ல, உட்கார்ந்து 2 வார்த்தை, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா அம்மா. இதுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, தாய் தகப்பங்கிட்ட அப்படி கேளுங்க, ஆசையா 2 வார்த்தை கேளுங்க, அவங்களுக்கு பூஸ்ட் குடிச்சுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு போன்மீட்டா சாப்பிட்டமா, இதுதானம்மா நான் கத்த நம்ம சொல்றது உண்மை தானே? ஹல்லேலூயா. நிச்சயமா பயப்படாதீங்கம்மா, கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். முதிர் வயதில் உன்னை தாங்குவேன்னு சொன்ன தேவன் உன்னை தாங்குவார். ஹல்லேலூயா. அவன் கனி தந்து நீ புஷ்டியும் பசுமையுமா எனக்கு இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், ஆண்டவரே முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் கைவிட மாட்டாருமா. ஹல்லேலூயா. ஆமென். சுகர் மாத்திரங்களே உங்களுக்கு பலன் அல்ல, பிளட் பிரஷர் மாத்திரம் உங்களுக்கு பலன் அல்ல, தேவனே உங்களுக்கு பலனா இருக்க போகிறார். கைவிட்டு அப்ப எனக்கு பலன் தாங்க சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து நிறைய பேர் சொல்றீங்க, குடும்பத்தை நடத்துற பலன் இல்ல பாஸ்டர், வாழ்வை நடத்துற பலன் இல்ல பாஸ்டர், முந்தி மாதிரி ஓட முடியல, கம்பெனிக்கு போய் வேலை செய்ய முடியல, அடிக்கடி சோறு வந்துருது. நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 விதங்கள் நமக்கு பலன் வேணும். ஒண்ணு மனதளவில் பலன், சரீர பிரகாரம் பலன். ஹல்லேலூயா. இந்த சரீர பிரகாரமான பலவீனத்தை கூட மாத்திரை போட்டு ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம். ஆனா மென்டலி சில நேரத்தில் சிறை இருப்புகள், கடன் பாரம், பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படியே தறிக்கட்டு வாழ்கிற வாழ்க்கை, குடிகார கணவர், குடும்பத்திற்கு நிலைகள்லாம் பார்க்கும்போது நம்ம அறியாமலே இரவு நேரம் தூக்கம் வர மாட்டேங்குது. இரவு நேரம் எத்தனைதான் ஒரு 2-3 தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, தூக்கமே வரலன்னு. இரவெல்லாம் அதை நினைச்சு 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 அப்படியே உள்ள அப்படியே அப்படியே ஒரு மாதிரி நொறுங்கி போய் கிடக்குன்னு நான் பார்த்து நான் சொல்றேன், அப்பா கூட இருக்கிற அவர் நாம யெகோவாயீரே, அவர் எல்லாம் பார்த்துக்கணும். கைவச அப்பா எல்லாம் பார்த்துக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு அவர் பலன் தரீங்க. அடிக்கடி காலை எந்திரிச்சவனே கேளுங்க, எனக்கு பலன் தாங்கப்பா, குடும்பத்தை மகிமையா கட்டி எடுப்பேன், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கைக்கு நிறைய காரியம் இருக்குப்பா, பலனற்று கிடக்குறப்பா, உங்க பலத்தை தாருமையா கேளுங்களேன். உங்க பலவீனத்தை கர்த்தர் பலன் தந்து நீங்க சாதிக்க வேண்டிய காரியங்களே, நீங்க முடிக்க வேண்டிய உத்தரவாதத்தை ஜெயமாய் முடிக்கிறது கர்த்தர் வேண்டிய பலனையும் கிருபையும் நிச்சயமாய் தருவா. கைகளை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ ராபா சந்தல ராபா, கர்த்தங்களோட பேசுறாருமா, கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். நான் நிறைய முறை நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஊழியத்தின் பாதையில பல நெருக்கங்கள் வரும், பல சவால்கள் வரும், பல பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்களை சந்திக்கும் போது நான் ஒண்ணே சொல்லுவேன், என் பலன் பத்தாதுப்பா, என் பலத்துக்கு உட்பட்ட பிரச்சனையே நான் சமாளிக்க முடியும், ஆனா என் பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்கள், என் பலத்துக்கு மிஞ்சின சவால்களை மேற்கொள்வதற்கு என் பலன் போதாதப்பா. ஆகவேதான் பவுல் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், தடைகளை அப்புறப்படுத்துங்க, போராட்டத்தை செய்வீர்கள். கடைசி 4வது ஒண்ணே சொல்லி முடிக்கிறேன், இன்னொரு 10 நிமிஷம் நான் முடிச்சிடுவேன். ஹல்லேலூயா. அவன் இன்னைக்கு சீக்கிரம் முடிய போகுது, அவன் சீக்கிரமா நான் போய் சாப்பிட போறோம். கர்த்தர் நல்லவர். எனக்கு என்னன்னா சத்தியத்தை தெளிவா பேசிட்டு அந்த உள்ளத்துல இறக்கிட்டு போயணும். அந்த டைம் அப்படியே பார்த்து இன்னும் 1/2 மணி நேரம் அப்படிலாம் வேண்டாம். ஹல்லேலூயா. நீ கர்த்தரோட பேசுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். கர்த்தருடைய தூதன் இரவெல்லாம் போராடுறான். யாரு? யாக்கோபு. பொழுது விடுஞ்சிருச்சு, சூரியனும் உதயமாகிற நேரம். ஆனா யாக்கோபு விடல. நீர் என்னை ஆசீர்வாதத்தில், அப்பா காலை விடுப்பா,
எப்ப காலை விடவே மாட்டேங்கிறான். பிடிச்ச புடிய அப்படியே பிடிச்சிட்டு நிக்கிறான். தூதன் எப்பா டைம் ஆயிடுச்சுப்பா, நேரம் ஆயிடுச்சுப்பா, நான் போனோம்பா. நான் விட மாட்டேன். பொழுது விடியும் வரைக்கும் அங்க போட்டிருக்கு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் போக விட மாட்டேன். அல்லேலூயா. பொழுது விடிந்த பிறகு கூட அந்த போராட்டத்தில் ஒரு ஜெயத்தை பார்க்கிற வரைக்கும் யாக்கோபு கர்த்தரை விடவே இல்லை. நம்மளை பார்த்து சொல்லட்டுமா, கர்த்தர் நம் வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை பார்க்கிற வரைக்கும் அவரை விடவே கூடாது. அல்லேலூயா. நான்கா சொல்ற காரியம், தேவனுடைய காரியத்துல சொந்து போகாதீங்க. எதுல சொந்து போகாதீங்க? தேவனுடைய காரியத்துல சோர்ந்து போகவே கூடாது. ஆமென். பாருங்க, ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்றதுனால அட போயா என்னத்தக்கா நைட் எல்லாம் பொழுது விடிற வரைக்கும் ஜெபம் பண்ணி ஒன்னும் ஆண்டவர் செய்யல அப்படி சில நேரத்துல நம்ம விட்டுடுவோம். ஆனா யாக்கோபு கெஞ்சி பிரார்த்திக்கிறான், இரவெல்லாம் ஜெபிக்கிறான், பொழுது விடி வரைக்கும் ஜெபிக்கிறான். பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீங்க அப்படி சொல்லணும், ஆண்டவரே நீங்க இந்த நிந்தையை புரட்டுற வரைக்கும் நான் விட மாட்டேன். என் குடும்பத்துல இந்த போராட்டத்தை ஒரு ஜெயத்தை கொடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்பா. என் குடும்பத்தில் இருக்கிற இந்த நிந்தையை நீங்க புரட்டி போடுகிற வரைக்கும் உங்க பாதத்தை நான் விடவே மாட்டேன்பா. அல்லேலூயா. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியத்தை சோர்ந்து போயிடுறாங்க, தேவனுடைய விஷயத்துல சோர்ந்து போயிடுறாங்க, ஜெபத்தை மூட்டை கட்டிடுறாங்க. என்ன பண்ணுறது? ஏன் சர்ச்சுக்கு வரல? போங்க பாஸ்டர், எங்கத்த பிரச்சனை தீர்ந்து நீங்க தான் சர்ச்சுக்கு வாங்கன்றீங்க. நானும் தான் வரேன், உபவாச ஜெபத்துக்கு வரேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லா ஃபெலோஷிப்ல நான் உட்கார்ந்து ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஒன்னும் மாற்றம் இல்லையே. அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் குறித்த வேலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா நீ கடந்த நாட்கள் ஊற்றின கண்ணீரா வீணா போயிடும் நினைக்கிறீங்களா? தேவ பாதத்துல விழுந்து கடந்தெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு விருதா நினைக்க இல்லைங்க. அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நம் தேவன் அநீதி உள்ளவரா. பக்கத்துல பசங்க, உங்க கண்ணீர் வீணாய் போகுதுன்னு சொல்லுங்க. பல நாட்டிலேயே ஜெபித்திருக்கலாம், இரவெல்லாம் போராடி ஜெபித்திருக்கலாம், பல நேரம் உங்க கண்ணீரே குளமா மாற்றி அப்படி பாதத்தை விழுந்து கடந்திருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு கண்ணீர் ஆண்டவர் பார்த்தாரா பார்க்கலையா, அவர் பார்த்தாரா பார்க்கலையா? நீங்க நினைக்க இல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஒரு நேரம் வரப்போகுது, நமக்கு நீதி செய்கிற தகப்பன் இருக்கிறார். ஒரு மாலையில் அழுகைன்னா காடில் வெளிய காலத்தின் கழிப்பை கத்தர் காடம் பண்ணுவார். அடிக்கடி என் விசுவாச மக்கள் சொல்லுவேன், அருமையான மகளே, இன்றைக்கு வர அற்புதம் நடக்கல சோர்ந்து நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? ஜெபிக்க வேணாம் நினைக்க இல்ல, இன்னைக்கு நடக்காட்ட நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டு செய்வா தேவ பிள்ளைகளை. என் வாழ்க்கையில எல்லாம் நான் கடந்து வந்து பார்த்து நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். 2011ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில 4 வயசு குழந்தை நான் இழக்க கொடுத்து, இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். 4 வயசு குழந்தை தொட்டில விழுந்த பிள்ளை, பெரிய ஒரு அகால மரணம். நல்ல குழந்தை, ஸ்கூல் போயிட்டு வந்த பிள்ளை, அப்படியே கூட இருந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. 4 வயது குழந்தை. அந்த பிள்ளை இழப்புக்கு பிறகு எங்க குடும்பத்தை அப்படி ஒரு துக்ககரமான ஒரு காரியம். ஊரே எங்களை அவமானப்படுத்தி பேசுது, சொந்த விசுவாசியே எங்களை கேவலப்படுத்தி பேசுறான். அவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், வாழ்க்கையே ஏன்னா வாணுன்ற அளவுக்கு அவ்வளவு கசங்கி பிழிகிற மாதிரி ஒரு துக்ககரமான ஒரு நேரம். இந்த நேரத்தை என் பிள்ளையோட இழப்புக்கு பிறகு மருத்துவர்களாம் அணுகி அடுத்த ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரயாசப்படலாமேன்னு போய் கேட்டு பார்த்தா டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி கைவிட்டது. பிள்ளைய சுமப்பா, கருவுற்று பிள்ளைய சுமக்கிற அந்த நாட்கள்லாம் சந்தோஷமா இருக்கும். ஒரு 5வது மாதம் பிறகு உருகுலைந்து கலைந்து போகும். 2 முறை என் மனைவிக்கு, ஒரு முறை 5 மாதத்துல, ஒரு முறை 6 மாதத்துல, ஒரு தாயாய் வயிற்று சுமக்கிற அந்த கர்ப்பத்தின் கனியை ஏந்ததான ஒரு தாய் விரும்புவா. ஆனா 6 மாதத்துல அந்த பிள்ளை கரு களைஞ்ச உடனே அவ அழுவா பாருங்க. இந்த தாயின் கண்ணீரை பார்க்க முடியாது. அப்படியே ஒரு மாதிரி வலிக்கும், வேதனையா இருக்கும். ஆனா அதன் மத்திய நான் சொல்ல, ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்த பாதையில கடந்து போறப்பா. என் தகப்பன் ஒருபோதும் தீமை அனுமதிச்சு வெடிக்க பார்க்கிற தேவன் அல்ல. அன்றையோட தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவளாய் அவருடைய அன்பு கூற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சகல நன்மைக்காகவே அனுமதிக்கிறார். ஒருவரை உட்கார்ந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஏன் ஆண்டவருக்காக தான் நான் வாழ்றேன், அவர் சித்தத்தை ஏன் என் வாழ்க்கை இப்படி நடக்குது, ஏன் என் பிள்ளை குடும்பத்தை இப்படி நடக்குது, ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த பாடு கேட்காதீங்க தேவ பிள்ளைகளே. அப்போ நோக்கத்துக்காக தான் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், இனி வழியே இல்லை நிற்கும் போது நான் ஒன்னே ஒன்று, அப்பா நீ கொடுத்தாலும் அவனை நேசிப்பாட்டுகிறேன், கொடுக்காட்டாலும் நேசிப்பேன். ஏதோ நீ கொடுக்கறதுக்காக தான் உங்க மேல அன்பு வைக்கலப்பா. என் தகப்பனே ரொம்ப நல்லது, உமக்கு தெரியும், வேதனை உமக்கு தெரியும், என் வாரம் உமக்கு தெரியும்பா. தொடர்ந்து அவர் கை ஓட ஆரம்பிச்சு ஊழியத்தை நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருந்தோம். அந்த
அந்த நிந்தையிலும் அவமானத்திலையும் தேவ ஊழியத்தை அவ்வளவு உற்சாகமா செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இதை கவலைப்படவே இல்லை. இதை குறித்து ஒரு பெரிய பொருட்டெடுத்து ஆண்டவர் பார்த்துக்கொள்ளும், அவர் நடத்துவான்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். ஏற்ற நேரம் 2014ஆம் ஆண்டு மறுபடியும் என்னுடைய மனைவி கருவுற்றா. அப்ப எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, மறுபடியும் அதே போலதான் இல்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த இயர் துவக்கத்திலே சொன்னாரு, உனக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தரு. ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் வந்து அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்க, முதல் கனி 2014ஆம் ஆண்டு கர்த்தர் கொடுத்தா. எந்த மருத்துவம் முடியாது, நடக்காது, உனக்கு சாத்தியமே இல்லைன்னு சொன்ன மருத்துவ கூற்றை கர்த்தர் அவமாக்கி கர்த்தர் போட்டார். ஹல்லேலூயா. அழகான ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தா. நீங்க பிள்ளைக்கு 14, இன்னைக்கு பிள்ளைக்கு 10 வயசு. ஆமா, பிள்ளை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தனையா பலனை தருவேன். நீங்களே ஒன்ன கொடுத்தீங்களே, இன்னொன்னு எப்ப கொடுப்பீங்க? காத்திருந்தோம், ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், ஆனா கவலைப்படல. ஆணுடைய ஊழியத்தை ரொம்ப சிறப்பா, எந்த அளவுக்கு முழு பலத்தை செலவு பண்ண முடியும், எந்த அளவுக்கு வைராக்கியமா ஓட முடியும், ஓடிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா 2021ஆம் ஆண்டு என் மனைவி மறுபடியும் கருவுற்றான். ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷம் தான். ஆண்டவர் இப்போ இந்த வயசுல வர கொடுக்குறாரு பாருங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆனா குழந்தை உருவாயிருச்சு. 5 மாசம் வரைக்கும் நல்லா இருந்த பிள்ளை 5ஆவது மாசத்துல என்னுடைய மனைவிக்கு அந்த அந்த தண்ணீர் குடம் சொல்லுவாங்களே, பன்னீர் குடமா, தாய்மார்களுக்கு தெரியும். பன்னீர் குடம் உடைஞ்சு தண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருக்க எல்லாம் தாய்மார்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற அம்மாமார்களுக்கு தெரியும். ஒரு குழந்தை ஒரு ஆரோக்கியமா பெற்ற அட்லீஸ்ட் ஒரு 8 மாசம் 9 மாசம் தாயின் வயிற்றுக்குள்ள இருந்தா பிள்ளை எப்படி இருக்கும்? ஆரோக்கியமான பிள்ளையாய் உலகத்துக்குள்ள வரும். ஆனா 5 மாச பிள்ளை தண்ணீர் வடியுது. நாங்க போய் மருத்துவமனையில போய் என் பிள்ளையை நாங்க சேர்த்த பிறகு, என் மனைவியை சேர்த்த பிறகு டாக்டர்ஸ் கூப்பிட்டு சொன்ன ஒரு ஆலோசனை தெரியுமா? அப்பா, உன் மனைவி சுமந்திருக்கிற இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது. ஏன்னா 5 மாசம் கூட முடியல, 23 வீக்ஸ் தான் ஆயிருக்குது. இந்த 5 மாச குழந்தை காப்பாற்று சாத்தியமே இல்லை. வெளிநாட்டுல தான் இப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ந்திருக்கு, அங்கிட்டு தான் இந்த மாதிரியான குழந்தையை காப்பாற்றுவார்கள். ஆனா நம்முடைய பட்டணத்துல அப்படிப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, காப்பாற்ற முடியாதுன்னு மருத்துவம் கைவிட்டு, மருத்துவம் என்னை கூப்பிட்டு சொல்லுது, பேசாம இன்னைக்கு நைட்டு நீ சைன் பண்ணு, நாளைக்கு காலையில அந்த பிள்ளையை அபார்ட் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளவு வேதனையா இருக்கும். ஏற்கனவே பார்த்த நிகழ்வுகள், ஏற்கனவே பார்த்த அந்த நிந்தை அவமானத்தை மறுபடியும் நாங்க பார்க்கணும். அப்பா, அதே டிசம்பர் மாதம் என் மூத்த பிள்ளை இறந்த போன அதே மாதத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. நான் அப்பாண்ட போய் தனித்து போய் நான் சொன்னேன், அப்பா நீ நல்ல தகப்பம்பா. என் உறவுக்காரனா நின்று பார்க்கறான், எல்லாரும் வேடிக்கை பார்க்கறான். இவனுக்கு ஏதாவது நடந்துடாதா? மறுபடியும் இவனுக்கு ஒரு தலைகுனிவு வந்துடாதா? மறுபடியும் இவனுக்குள்ள ஒரு அவமானத்தை ஒரு உடுத்து விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு ஊரே பாக்குதுப்பா. என்னை கத்த சிரிக்க விட மாட்டேன், என்னை தாழ விட மாட்டேன், என்னை தலைகுனிந்து போக விட மாட்டேனப்பா. அவன் நம்பி இருக்கிறேன் டாடி. இந்த இக்கட்டான நேரத்துல நட்டாற்று விட்டது போல இருள் சூழ்ந்த இந்த பாதையில என்னை காப்பாற்ற நீர் மட்டும்தான் எனக்கு உண்டு. நான் உண்மை நம்பி இருக்கிற ராஜா, நீதான் எனக்கு உதவி செய்யும். உதவி ஒரு கண்மலை நோக்கி நான் பாக்குறேன்னு கண்ணீரோடு அப்பாவுடைய பாதத்துல ஜெபம் பண்றேன். என் மனைவி அழுவுறான், இந்த பிள்ளையும் கலைக்க கொடுத்துடணுமாங்க, இப்படிதான் நான் இருக்கணுமாங்க, இதுதான் அப்பா செய்யறதா? அவ அழுவுறா. அவ கை பிடிச்சு நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த பிள்ளை நீ கொடுக்கத்தான் போகிறேன், இதை நாங்கள் சுதந்திரிக்கத்தான் போகிறோம். டாக்டர்ஸ் கூப்பிட்டு என்னை திட்டுறாங்க, பைத்தியம் மாதிரி பேசாத, உனக்கு தெரியாது, உன்னுடைய விபரீதங்கள் தெரியாது. எனக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. எந்த கவுன்சிலிங்களுக்கும் என் செவிய சாய்க்கல. ஆண்டவர் தருவார், அவர் நடத்துவார், என்னை வெட்கப்பட விட மாட்டார். இன்னொரு ஆலோசனை தந்து இன்னொரு டாக்டர் மூலமா அணுகின போது, கூட்டிட்டு வாங்க மேத்த ஹாஸ்பிட்டல்ல, சேத்பட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என் மனைவியை நான் கூட்டிட்டு போற லேபர் வார்டில் வச்சிருக்கிறோம். அந்த மருத்துவம் பார்க்குற தாயார் சொன்ன வார்த்தை, அப்பா 198% வரைக்கும் பிள்ளையை காப்பாற்றுறது சாத்தியம் கிடையாது, 2% தான் வாய்ப்பு. ஹல்லேலூயா. பாருங்க, மனைவி படுக்க வச்சுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய அந்த லீக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் பாப்பா சேஃபா பாப்போன்னு அவளை லேபர் வார்டில் வச்சு 1 நாள் 2 நாள் 3 நாள் போயிடுச்சு. 4ஆவது நாள் வந்து பாக்குறாங்க, தாயின் வயிற்றுக்குள்ள என்ன இல்ல, தண்ணி இல்ல. பிள்ளை உலாவர இடத்துக்கு தண்ணி இல்லாம போயிருச்சு, ஹார்ட் பீட் கம்மி ஆயிருச்சு, அசைவுகள் அந்த ஆக்ஷன்ல கம்மி ஆயிருச்சு. இப்ப டாக்டர் கூப்பிட்டு சொல்றாங்க, ஏப்பா இனி இந்த குழந்தை என்ன பண்ண முடியாது,
வயிற்றுக்குள்ள வச்சிருக்க முடியாது. உடனே சீக் செக்ஷன் பண்ணணும். உடனே கூட்டிட்டு போன மகளை அவள் ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க, ட்ரெஸ்ஸை மாட்டுறாங்க. நான் சொன்ன டாக்டர், இன்னும் 6 மாசம் 24 வீக்ஸ் 2 days ஆகுது, என்ன பண்றது தம்பி, வேற வழி இல்லை, குழந்தை வெளியே எடுத்துதான் ஆகணும்ன்றாங்க. இனிய சைன் பண்ணுன்றாங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு சைன் பண்ணி வெளியே நின்று சோமன், யாரு என் மனைவி உள்ள லேபர் வாழ இருக்கிறா, நான் வெளியே நின்று கண்ணீரோடு சோமனிட்டே இருக்கிறேன். பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். நம்மை திராணிக்க மிஞ்சி சோதிக்காத தேவன், தாங்க பலம் தருகிறவர், தக்குவித்துக்குள்ள போக்கை உண்டாக்குகிறவர். ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போதே பிள்ளை சி செக்ஷன் பண்ணி அது இங்க்பெட்ல வச்சு உள்ள NIC வார்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. டாக்டர் வந்து சொல்றாங்க, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குப்பா, அதுக்கு வந்து 650 கிராம் தான். எவ்வளவு? வெறுமனே 650 கிராம், குழந்தையாவே இல்லை. என்னை கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அது குழந்தையா இல்லதோ ஒரு பள்ளிக்குட்டி மாதிரி இருக்கு, எலிக்குட்டி மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பரிதாபம். என்னை கூப்பிட்டு டாக்டர் சொல்றாங்க, இந்த பிள்ளை மேலலாம் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதப்பா, இன்னைக்கு இருக்க நாளைக்கு செத்து போயிடும், 2 வாரம் இருக்கும் அப்புறம் செத்து போயிடும். எங்களுடைய NIC வார்டுல இந்த மாதிரி 23 வீக்ஸ் 24 வீக்ஸ் அந்த பேபிஸ் எல்லாமே எந்த குழந்தை காப்பாற்றவே முடியாது. ரொம்ப ரேர் பேபி தான், கஷ்டம் தான், நீ போ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டோமா நம்மள தேவ பாதத்தை பிடிச்சோம். இந்த அவமானத்துல இந்த பாதையில கர்த்தர் என் கூட இருந்து நடத்துவான்னு அவரை கரத்தை பிடிச்சு போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தர் பாருங்க, 1 மாதம் 2வது மாதம் என்னை கூப்பிட்டு டாக்டர் சொல்றாரு, உன் பிள்ளைக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வந்துச்சு. இடையில என்னை கூப்பிட்டு பாடி எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 வாரம் கழிச்சு இரவு ஃபோன் வருது, நீங்க பெர்ஷியல் அட்டெண்டரா, நீங்க வாங்க, உங்க பிள்ளைக்கு சுவாசம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு, பிரெயின்ல ப்ளீடிங் ஆயிடுச்சு, பிள்ளைய காப்பாற்ற முடியாது, நாங்க பேக் பண்ணி கொடுத்துறோம், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தா பிள்ளையுடைய அசைவை மட்டும் பார்க்கலாம், இல்லைன்னா பிள்ளைய நீங்க மறிச்சு நீ கொண்டு போனோன்ட்டாங்க. நான் கார்ல போகும்போது அழுது சோமரி, ஆண்டவரே நான் போறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும், ஏன்னா நீ உயிர் உள்ள தெய்வம், மரித்து போனவனையும் உயிரோடு எழுப்பினவர் நீ, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்கப்பான்னு போய் நிக்கிறேன். உள்ள போனா வெளியே நிக்கிற வாட்ச்மேன் என்ன பார்த்து அழுகுது, அப்பா எல்லாருக்கும் உனக்கு நடந்துச்சப்பா, உன் நல்ல மனசுக்கு இப்படிலாம் நடக்க கூடாதாப்பா, அந்த அம்மா ஒரு பக்கம் அழுவுது, எல்லாரும் மாதிரி ஃபீலிங்கா பேசுறாங்க. அப்படியே எமோஷன் உள்ள போனா டாக்டர் சொல்றாங்க, ஏன்பா நீ வர வரைக்கும் பிள்ளைக்கு எந்த ஆக்ஷனும் இல்லை, அசைவே இல்லை, ஆனா கொஞ்சம் முன்ன ஹை பிரஷர் வென்டிலேட்டர் சப்போர்ட் கொடுத்தோம், பிள்ளை ஸ்டிமுலேட் ஆகி கொஞ்சம் எல்லாம் ஆக்டிவா இருக்குது, 36 மணி நேரம் வரை பார்ப்போன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல ஆண்டவரே 36 மணி நேரம் இல்லை, இது அதுக்கப்புறம் என் பிள்ளைய நான் இந்த ஒரு சீனே பார்க்க கூடாது, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்க கூடாதுன்னு ஜோமனை எப்பவும் மேத்தாலந்து போனே வரக்கூடாதுன்னு கட்டி ஜோமனி படுத்து தூங்கணும். ஆமேன். 2 மாதம் முடிந்தது. கர்த்தர் கிருபையாய் டாக்டர் என்னை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, ஆல்பர்ட் உன் பிள்ளைய நான் காப்பாற்றினேன், உன் பிள்ளை என் கை விட்டு போயிருச்சு, என் மருத்துவத்திலேயே ஒரு பெரிய அதிசயம்னா உன் பிள்ளை தான் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை, உன் பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் கடவுள் ஒருத்தர் இருக்கான நம்பிக்கை எனக்குள்ள வருது. ஹல்லேலூயா. தீமையில ஒரு நன்மை பாருங்களேன். இப்ப நான் அந்த மேத்த ஹாஸ்பிட்டல் நுழைஞ்சாலே அங்க எல்லாம் NIC நர்சஸ் எல்லாம் வந்து என்ன பார்த்துட்டு, 6 மாசம் குழந்தை, இது 24 years பேபி, இது நல்லா நடக்குதா, நல்லா பேசுதா, கண்ணு திறந்து பாக்குதா, எப்படி இருக்குது? ஏன்னா 6 மாசம் குழந்தைனால சில நேரத்துல வளர்ச்சி இருக்காதுன்னு வாங்கலாம். ஆமே, கண்ணுல பார்வை குறைபாடுகள் வரும், ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. என் பிள்ளை, நீங்க போய் இந்த 2 எங்க தம்பிமா இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க, என் வீட்லயே அவன் தான் பயங்கர வாழ். ஹல்லேலூயா. அவ்வளவு தெளிவா பேசுறான், அவ்வளவு தெளிவா, எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஆமே. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நம் தகப்பன் நல்லது. உங்க வாழ்க்கை தீமை போல தெரியலாம், நிந்தைய போல தெரியலாம், ஆனா கர்த்தர் அவமானப்பட விடவே மாட்டார். அந்த தீமையை கர்த்தர் புரட்டி போட்டு நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை நம்புற பிள்ளை கைவிட்டாமே சொல்றேன். எதிர்ப்பின் மத்தியில சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. காயத்தின் மத்தியில சோர்ந்து போகாதீங்க. இப்படி சோர்ந்து போகாம நீங்க தொடர்ந்து தேவனுடைய காரியத்துல தொடர்ச்சியா சொன்னா, இன்னுமே தேடுவோம்ப்பா, இன்னுமே நேசிப்போம்ப்பா, இன்னுமே நான் ஆராதிப்போம்ப்பான்னு நீங்க கர்த்தருடைய கரத்துல உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்து நீங்க உட்கார்ந்து இருந்து பாருங்க, நிச்சயமாகவே உங்க குடும்பங்கள் விடியற் காலத்தை வெளுப்பை போல சுகவாழ துளிக்கிறத உங்க கண்களால நீங்க பார்த்திருக்கீங்க. உங்க நிலைகள் தேவன் கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. எல்லாருக்கும் செய்யற மாதிரி இருக்காது, உங்களுக்கு சம்திங் ஸ்பெஷலா இருக்கும். ஹல்லேலூயா. கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். காயத்துல ஆண்டவர், அடிக்கடி என் மக்கள்கிட்ட சொல்லுவேன், காயத்துல ஆண்டவர் ஆராதிங்க. கடினமா இருக்கா, அங்க ஆண்டவர் துதிங்க. பிசாசு வெக்கப்பட்டு போவான். அடிக்கடி பரிசுத்தவான் சொல்லுவாரு, நம்ம சிரிச்சானா பிசாசு சீரியஸ் ஆயிடுவான். ஹலோ, நம்ம ரொம்ப துக்கமா, ஐயோ ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சே நினைச்சா அவனுக்கு பயங்கர குஷி ஆயிடுவான், சிரிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம சிரிக்கணும்.
எனக்கு புரியல. பவுலும் சீலாவும் அந்த அடியோ அடின்னு அடிச்சு தோலெல்லாம் கிழிச்சு தொடு மரத்துல தொங்க விட்டு உட்காவல் அறையில கால்கள் தொங்குது, கைகள் விலங்கு போட்டு இருக்குது. பவுலும் சீலாவும் பாட்டு பாடுறாங்களாம், பவுலும் சீலாவும் துதிக்கிறார்களாம், பவுலும் சீலாவும் ஜெபிக்கிறாங்களா. இது எப்படி முடியுது? ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவங்க துதிக்க துதிக்க அந்த காயத்துல துதிக்க அந்த வேதனை தடுத்து நிறுத்த முடியல. பாருங்களேன், காயங்களை தடுத்து நிறுத்த முடியாது. போராட்டங்கள் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையை தடுக்க முடியாது. என்ன வந்தாலும் அடிக்கடி நம்ம கதவசனம் பேசுவோம். சபைக்கெல்லாம் வரும்போதெல்லாம் பாட்டெல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே, உயரோ தாழோ அப்பா, மரணமோ ஜீவனோ, ஐயோ அப்பா, நான் கதை வசனம். ஆனா பிராக்டிக்கலா வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கட்டும் பாருங்க, அந்த அம்மா சர்ச்சைக்கே வரமாட்டாங்க. பைபிளை தூக்கி ஓரம் கட்டி வச்சிருவாங்க, ஜெபத்தை மூட்டை கட்டி வச்சிருவாங்க. ஏன் கேட்டா, என்ன தேச பெருசா செஞ்சுட்டார், என்னத்தை அவர் என்ன செஞ்சாரு? என் சபையில ஒரு அம்மா ரொம்ப நாளா சபைக்கு வரல. ஏன் இந்த அக்கா வரல, சபைக்கு வரலன்னு சொன்னா போன் ஆச்சு. ஏன்க்கா நல்லா சபைக்கு வந்து நல்லா உற்சாகம் வந்திருந்தீங்களே, என்ன ஆச்சு, ஏன் சபைக்கு வரல, ஏன் இப்படி இப்படி உட்காந்துட்டீங்க, ஏன் வயிறாக்கியா குறைஞ்சிச்சுன்னு கேட்டா, எனக்கு உமாலலாம் கோவம் இல்லப்பா, எனக்கு இயேசு மேலதான். என்னவா, எனக்கு பயங்கர கவால் இருந்துச்சுன்னா, ஏமா ஏங்கா என் மேல கோவப்படுங்கக்கா, அந்த நல்ல தெய்வத்து மேல ஏன் அந்த அன்பில் இருந்து ஏன் கோவப்படுறீங்க? இல்லப்பா, உன்னை நான் நேசிக்கிறேன்ப்பா, அவர் மேலதான் பயங்கர கோவம். என்ன கோவம்னா, அவன் மகளுக்கு 3 மகளுக்குமே 2 குழந்தை பெண் குழந்தைய பிறந்துச்சான். இந்த இளைய மகளுக்காவது அடுத்த ஒரு குழந்தை ஆண் குழந்தை ஆண்டு கொடுக்க மாட்டாரு. ஜோம் பண்ணாங்களாம், ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்களாம், ஆண்டு கொடுப்பா எதிர்பார்த்தாங்களாம். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா அவன் பொண்ணா பிறந்துருச்சான். அதனால அவளுக்கு பயங்கர கோவமா, நான் எதிர்பார்த்த நன்மை ஆண்டு கொடுக்கல. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு எதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆமா, நீங்க அதனால ஆண்டவர் மாத்தி கொடுத்தாலும் அவர் வேணான்னு சொல்லக்கூடாது. ஆமென். அவர் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. தன் பிள்ளைக்கு ஒரு நாள் தீங்கு செய்ய மாட்டா. எதுவுமே ஆண்டு கொடுத்தானா பெஸ்டா தான் ஆண்டு கொடுப்பான். ஹல்லேலூயா. ஆகவே பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவரை நேசிங்கன்னு சொல்லுங்க. காயத்துல அப்பாவை நேசிங்க. நாங்க நேசிச்ச தெய்வ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில ஒரு கட்ட வரைக்கும் போராட்டம் தான். அந்த ஊழியனா இருக்கிறேன்னா பல போராட்டம். யோசித்து பாருங்க, 4.5 வயசு குழந்தை, நீங்க நான் சொல்லிட்டேன், அந்த இடத்துல நாங்க நின்று எங்களை பாருங்களேன், அழகா பேசுற பிள்ளை, அப்பா அம்மான்னு கூப்பிட்ட பிள்ளை, என் கூட விளையாட பிள்ளை, பார்க்கெல்லாம் கூப்பிட்டு போய் அப்படியே விளையாட வாக் பண்ண அந்த பிள்ளை அடுத்த நாள் என் கூட இல்லைன்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அது இரவு அந்த படுக்கை எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு ரணமா இருந்திருக்கும். நான் கத்தரை விடலம்மா, கத்தர் இறுதியா நான் உருக்கமா நான் பிடிச்சுக்கிட்டோம். நீங்க சொல்ற கத்தைகளுக்கு ராஜரிக வாழ்க்கை தந்திருக்கிறா, நீ கத்தைகளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறா, எங்களுக்கு சுகமா இருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுக்காக நின்னு பாருங்க, கத்தவங்க வாழ்க்கை அவர் மகிமைப்படுவா, உங்களை பெரிய சாட்சியா கத்தை நிறுத்துவா. சொம்மலாமா தலைகளை தாழ்த்தி நீ கத்தோட பேசிருக்கிறா, போராட்டத்தை எப்படி ஜெயிக்கணும் சொல்லி கொடுத்திருக்கிறா. மாம்சத்துல போராடாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரி ரொம்ப ஓவரா பேசுறாயா, அவளுக்குதான் பேச தெரியும் நினைச்சு, எனக்கு தெரியும், எனக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இல்லாத நிறைய வேர்டு எனக்கு தெரியும். பேசவே பேசாதீங்க. பக்கத்துல பாசுங்க, நீங்க உங்களை பாச சொல்றேன், பக்கத்துல பாசுங்க, பேசாதீங்க, மௌனமா இருந்து சாதிங்க. பக்கத்துல மௌனமா இருந்து சாதிங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சீக்கிரம், பேசாதீங்க. எரிச்சலா பேசலாம் பேசட்டும், கோபமா பேசலாம் பேசட்டும், ரொம்ப ஓவரா பண்ணட்டும். தாங்கவே முடியல பாஸ்டர், அப்படியே பொங்கி வருது, விடாதீங்க, அமைதியா இருங்க, அப்படியே கூலா இருங்க. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக கர்த்தர் நீதி செய்வார். நீங்க சும்மா இருந்தா அவர் செயல்படுவார். நீங்க மாம்சத்துல போராட நினைச்சா அவர் அமைதியா நின்று வேடி பார்ப்பார். இப்ப எது உங்களுக்கு, நீங்க அமைதியா இருக்க விரும்புறீங்களா? நீங்க எத்தனை அமைதியா இருக்க விரும்புறீங்க? அமைதியா இருங்க, தொடர்ந்து போராடுங்க. 4 காரியம் போராட்டத்தை ஜெயிக்கிறது. முதலாவது, தேவ சமூகத்துல அதிகமா நேரத்தை செலவிடுங்க. 2வது சொல்லுங்க பார்க்கலாம், 2வது என்னது? ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை உண்டாக்கி கொடுங்க. இன்னும் எதுப்பா நான் சரிப்படுத்தணும், இதுல இன்னும் குறையா இருக்கு, எதுல எனக்குள்ள இன்னும் பாவத்தை நான் உட்கார வச்சிருக்கிறேன், எது நமக்கு பிரியமில்லாத விஷயத்தை என் வாழ்க்கையில உட்கார வச்சிருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா, என்னை உடையுங்கப்பா, என்னை உருவாக்குங்கப்பா, உமக்காக வாழ விரும்புறப்பா, தேவ சாயலா மாற்றுங்க. ஒவ்வொரு முறை இந்த பரிசுத்த பலிபீடத்துல உங்களை அர்ப்பணிக்க 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 உங்களுக்கு ஒரு உருமாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கிடுவார். இந்த உருமாற்றம் உங்க போராட்டத்தை ஜெயிக்க வைக்கும். 3வது, தடைகளை நீங்க தான் தள்ளிவிடணும், வேற யாரும் தள்ள மாட்டான். இந்த பாவத்தை விடவே முடியல பாஸ்டர், என்ன பண்ற, நானும் இந்த கதையை விடாதீங்க. தேவ சமுதிர கேளுங்க, விடுறதுக்கு பலனை தாங்க, விடுறதுக்கு பலனை தாங்க. நிறைய பேர் மறைவிடுதான். என் மக்கள் சொல்லுவேன், இப்படியே வந்து உட்காந்துட்டு ஆவிக்குரியவனா இருக்கிறத போல நடிச்சுக்கிட்டு இந்த டாஸ்மாக் கார்டில் போய் தண்ணி அடிக்கிறதும் பாக்கு போடுறதும்
யாருக்கு தெரியாது எல்லாம் நினைச்சிட்டு கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு தெரியும். அவர் வெளியரங்கமா பார்க்கறல, உள்ள பார்க்கிறார். உள்ள பார்த்து வெளிய அவர் அலங்கரிப்பார். நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க, இப்படி வேணா பாட அப்படி நடிச்சுக்கிட்டு அப்படி உத்தமம் போல நம்ம காட்டிட்டு வந்து உட்காந்தா ஆண்டவர் அற்புதம். அந்த கதையே கிடையாது. நீங்க உங்களை மாற்றி கொள்ளும் போது ஒரு எல்லைகள மாற்றத்தை பார்ப்பீங்க. சொல்றத சொல்லிடுறேன். ஏன்னா ஊழியனா இருக்கேன் நான், சும்மா இது கதவசம். இப்போதே கத்தர் உங்க பாக்கெட்டை நிரப்புறாரு, இப்போதே கத்தர் உங்க வீடை கட்டுறாடுறதுலாம் அதெல்லாம் கதை கிடையாது. ஆமே, நீங்க மாற மாற உங்க எல்லைகளை மாற்றத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் காண செய்வார். தடைகளை நீங்க தான் தள்ளணும். கடைசியா தேவனுடைய விஷயத்துல சோர்ந்து போகாதீங்க. நான் இன்னும் ஜெபிப்பேன்பா, நான் விட மாட்டேன்ப்பா, நான் இன்னும் சித்தத்தை நான் செய்வேன்ப்பா, இன்னும் ஜெபிப்பா, நமக்கு ஊழிய செய்வேன்ப்பா. நீ கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து உட்கார்ந்து பாருங்க, உங்களை ராஜாவாய் ராஜரீகமா உங்களை வாழ வைத்து கர்த்தர் அழகு பார்ப்பா. ஜெபம் நமக்கு தலையில உழித்து அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுப்பி நீங்க ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்துல நிறைய போராட்டம் சுமந்துதான் வந்து நிக்கிறீங்க. வேலை ஸ்தலத்துல போராட்டம், தொழில் ரீதியாய் போராட்டம், பணப்பற்றாக்குறை, கடன் அடைக்க முடியல, பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்ல, கட்டின பிள்ளைக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, ஏதோ உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு போர்க்களமா உள்ளத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. வெளியே தெரியலதான், வெளியே அழகா சிரிக்கிறோம், ஆனா உள்ளத்துல அவ்வளோ அழுகையும் புலமொழியும் சுமந்து நிக்கிற அருமையான தாயே, அருமையான தகப்பனாரு, அருமையான சகோதரன் சகோதரியே, நீ கைவேத்து ஒப்பு கூட. அப்பா, இந்த போராட்டத்தை ஜெயிக்க நான் மாம்சத்துல போராட மாட்டேன்ப்பா, அப்படி சமூகத்தை என் நேரத்தை செலவிட போறேன், நான் ஜெபிக்க போறேன். இரவை பகலாய் மாற்றுடைய பாதத்துல கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கிற அபிஷேகத்தை மேல ஊற்றுங்கப்பா. 2 கரத்தை உயர்த்தி பிடிங்க பார்க்கலாம். உனக்கு நான் ஜெபிக்க போறேன். கத்த நிச்சயமாகவே இந்த ஜெபவேன் ஒரு அற்புதத்தை கத்த செய்வாராக. உங்க வாழ்க்கைக்கு போராட்டத்துக்கு ஒரு முடிவை கத்தர் கட்டுவாராக. உங்க எல்லையில் இருக்க எல்லா விதமான சத்துடைய கேடுகளை கத்தர் அர்த்தமாக்குவாராக. இதுவரைக்கும் அலக்கழித்த அந்த பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அந்த எல்லை விட்டு விரட்டி அடிக்கிறோம் அப்பா. ராபா ஷாதா ராதனா ஹந்தா ராபாபா. கை வைத்து ஒப்பு கொடுக்க 2 கரத்தை உயர்த்தி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்களேன். என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்களேன். எல்லா தடைகளை நான் நீக்கிறேன்ப்பா. என்னை எதெல்லாம் தடை உண்டாக்குது, தேவ சமூகத்தை நெருங்க விடாதபடிக்கு, அவரோடு உறவாட விடாதபடிக்கு, என்னை ஜெபிக்க விடாதபடிக்கு, என்னை பிரகாசிக்க விடாதபடிக்கு, ஜெயம் எடுக்க விடாதபடிக்கு போராடுகிறேன் அத்தனை காரியங்களையும் நான் என்னை வச்சு அகற்றுகிறேன். அகற்றி பாருங்களேன், உங்கள் ஸ்தானங்கள் உயர போகுது. யாரெல்லாம் அர்ப்பணித்து வாழ்கிறாலும் அந்த டெடிகேட்டட் லைஃப்ல ஒரு பெரிய மகிமை இருக்குது. பிள்ளைங்க நிறைய பேருக்கு தெரியல. டெடிகேட்டட் லைஃப் ரொம்ப முக்கியம். அப்பா பார்க்கிறாரு, சின்ன சின்ன விஷயத்துல கூட அவர் உண்மையா இருக்கணும், ரொம்ப சின்சியரா இருக்கணும். தேவன் பார்க்கிறார், அவர் கண்களுக்கு எதுவும் மறைவா இல்ல, அவருக்கு உண்மையான ஜீவிக்கணும். எந்த ஒரு உணர்வினாவே நமக்குள்ள வந்துட்டாலே போராட்டத்தை நம்ம ஜெயித்து விடும். கை வைத்து விடலாம். அப்படியே 4 பிடிங்கம்மா, 5 F பிடிங்க பார்க்க. அப்படியே கையில உயர்த்தி என் கூட சில ஒரு வரி மாத்திரம் பாடலாம். 2 கரங்களை உயர்த்தி அப்பா ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதேனா என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதேனா என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் வாரங்கள்
செய்வதேதான் என் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லா போராட்டங்கள் முடிவுக்கு வரட்டும் டாடி. பிள்ளைங்க வாழ்க்கை அலக்களிக்கிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், எழும முடியாதபடிக்கு, பிரகாசிக்க விடாதபடிக்கு கிரியேசை அத்தனை பலவானின் வல்லமையும் இயேசுவின் நாமம் நொறுங்கி போவதாக, அவை வெட்கப்பட்டு போவதாக. ராஜா, இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில இனி வருகிற நாட்கள இந்த போராட்டங்களில ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க கிருபை தருவீராகப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில்.